ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்த. சேர்ந்து யாவரும் ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏகீபவிஸ்து ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, 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 ஆராதனை. என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. கண்களை மூடிக்கொண்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கும்படியான கிருபை தந்தீரே, சுகம் தந்தீரே, பலன் தந்தீரே, பாதுகாத்தீரே. ஓ உம்முடைய கிருபையில் எங்களை நிரப்பினீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? హృదయాంతరంగముల నుంచి ప్రభువుకి స్తోత్రం చెల్లిస్తూ, ప్రభువా మా జీవితానికి నూతన దినమును మీరు ఇచ్చినందుకు స్తోత్రాలయ్యా. నీ కృప కొరకు స్తోత్రాలయ్యా, నీ దయ కొరకై స్తోత్రాలయ్యా. ఓ నీ ప్రేమ కొరకై స్తోత్రాలయ్యా. శాశ్వతమైన ప్రేమతో మమ్మల్ని ప్రేమించుచున్నవాడా నీకు స్తోత్రాలను చెప్పుతూ ఇవే కూజామనే దేవుని సన్నిధిలో ఓ ప్రభుకు స్తోత్రం చెల్లించుదామా. హల్లెలూయా, 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 హల్లెలూయా. దేవానికి స్తోత్రం, 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 స్తోత్రం. பிரபுக்கு ஸ்தோத்திரம் செல்லிச்சுதாம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய நாமங்களை சொல்லி, அவருடைய வார்த்தையை சொல்லி, அவரே பெரியவர், அவரே பெரியவர். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழே தண்ணீரிலும் அவர் ஒருவரே தெய்வம். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. தேவா தேவா நீகே ஸ்தோத்திரம். தேவா தேவா நீகே ஸ்தோத்திரம். தேவா தேவா நீகே ஸ்தோத்திரம். தேவா தேவா நீகே ஸ்தோத்திரம். నీవు నా తోడు ఉన్నావయ్యా, నాకు భయమేలనా యేసయ్యా. నీవు నాలోనే ఉన్నావయ్యా, నాకు దిగులేలనా యేసయ్యా. కలిసి పాడుదాం. నీవు నా తోడు ఉన్నావయ్యా, నాకు భయమేలా నా యేసయ్యా. నీవు నాలోనే ఉన్నావయ్యా, దిగులేలా నా యేసయ్యా. నాకు భయమేలా, నాకు దిగులేలా, నాకు చింతేలా, నాకు భీతియేలా.
నాతోడు ఉన్నావయ్యా, నాకు భయమేలనా. నీవు నాలోనే ఉన్నావయ్యా, నీవు నాలోనే ఉన్నావయ్యా, నాకు దిగులేలా నా యేసయ్యా. దేవా దేవా నీకే స్తోత్రం, దేవా దేవా నీకే స్తోత్రం. పాడుదామందరం కలిసి, దేవా దేవా నీకే స్తోత్రం, దేవా దేవా నీకే స్తోత్రం. నీవు నా తోడు ఉన్నావయ్యా, నాకు భయమేల నా యేసయ్యా. నీవు నాతోనే ఉన్నావయ్యా, నాకు దిగులేల నా యేசய்யா. அவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவேதான் இந்த புதிய நாளை நம்மால் காண முடிகிறது. அவர் நம்மோடு இல்லை என்றால் இந்த நாளை நாம் பார்க்கவே முடியாது. கர்த்தர் இந்த நாளை நமக்கு தந்து நம்மை நடத்துவதற்காக கரங்களை உயர்த்தல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி உடைய நாமத்தை சொல்லி மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ளவரே மை துதிக்கிறோம், சாவாமையுள்ளவரே மை துதிக்கிறோம், மகிமையின் தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மாசற்றவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகா பெரியவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எல் ஷடாய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எல் ரோயி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஏகோவா ரஃபா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஏகோவா ஈரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சர்வலோகாதிபதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மாறாவை மதுரமாய் மாற்றுகிற தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் மாறாதவர், நீர் மாறாதவர், நீர் மாறாதவர். ஒருபோதும் எங்களை மறவாத தெய்வம், ஒருபோதும் எங்களை மறவாத தெய்வம். உம்முடைய இரக்கம் மாறாததாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய அன்பு மாறாததாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய மகிமை மாறாததாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. பெரியவரே, பெரியவரே, சர்வ வல்லமையுள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமங்களை சொல்லி அவரை துதிக்கலாம். இந்த காலை வேளை அவர் நம்மிடத்தில் காண்பித்த கிருபையை சொல்லி அவரை ஸ்தோத்திரிக்கலாம். அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறாரே, தயவுள்ளவராய் இருக்கிறாரே, ஓ மறவாதவராய் இருக்கிறாரே. அதிகாலமே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்ன தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பெரியவரே உம்மை துதிக்கிறோம். ஓ மகா உன்னதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா மகிமையுமக்கு செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவர்களை நடத்துவீராக. தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு மற்றும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. உடைய மகிமை நாளுங்களை நிரப்புவீராக. கத்தடித்து பயன்படுத்தும் துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம் யாரும் పాటలు పాడి ప్రభు నామానికి కనపరిచి తదుపరి దైవసన్నిధిలో ముందు కొనసాగుదాం. బ్రదర్ జాన్.
அக்கினியில் சூளையில் வெந்து வெந்து போகாமல் அவருடைய கிருபையினால இம்மட்டுமாய் தாங்கின நம்முடைய வல்லமுள்ள தேவனை உணர்ந்து ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் அக்கினியில் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியில் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. நம்மோடு சேர்ந்து பலவித சோதனைகளும் நம்ம நெருக்கி அவருடைய கிருபையினால இம்மட்டுமாய் அவருடைய கரங்களை ஏந்தின தேவனை எல்லாம் உணர்ந்த கரங்களை தட்டி உற்சாகமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் அசங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் அசங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே లూయా. గొప్ప కృప ఇది మంచి కృప, జారకుండా కాపాడే గొప్ప కృప, అగ్నిలో కాలకుండా కాపాడే కృప, నీటిలో మునగకుండా కాపాడే కృప. గొప్ప కృప ఇది మంచి కృప, జారకుండా కాపాడే గొప్ప కృప, అగ్నిలో కాలకుండా కాపాడే కృప, నీటిలో మునగకుండా కాపాడే కృప. మీ కృపయే నన్ను నిలబెట్టనే, మీ కృపయే నన్ను నడిపించండి, మీ కృపయే నన్ను నడిపెట్టనే, మీ కృపయే నన్ను నడిపించండి. అల్లే అల్లే లూయా, అల్లే అల్లే లూయా, అల్లే అల్లే లూయా, అల్లే అల్లే లూయా. వేటి అగ్నిలో వేగకుండా కాపాడే రక్షించు మీ కృపయే, వెంట్రుకల కరగకుండా పోగకుండా తగలకుండా రక్షించు మీ కృపయే. వేటి వేటి అగ్నిలో వేగకుండా కాపాడే రక్షించు మీ కృపయే, వెంట్రుకలు కరగకుండా పోగకుండా తగలకుండా రక్షించు మీ కృపయే. అల్లే అల్లే లూయా, అల్లే అల్లే లూయా, అల్లే అల్లే లూయా, అల్లే అల్లే లూయా.
బల్లు బల్లు శోధనలు ఇరుకున్న సమయాల్లో విడిపించి మీ కృపయే, కొనుక్కున్న సమయాలు నగికిన్న పోకుండా విడిపించి మీ కృపయే. బల్లు బల్లు శోధనలు ఇరుకున్న సమయాలు విడిపించి మీ కృపయే, కొనుక్కున్న సమయాలు నగికిన్న పోకుండా కాపాడు మీ కృపయే. అల్లే అల్లే లుయా, 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 అల్లే అల్లే లుయా. గొప్ప కృప ఇది మంచి కృప, జారకుండా కాపాడే గొప్ప కృప, అగ్నిలో కాలకుండా కాపాడే కృప, నీటిలో మునగకుండా కాపాడే కృప. గొప్ప కృప ఇది మంచి కృప, జారకుండా కాపాడే గొప్ప కృప, అగ్నిలో కాలకుండా కాపాడే కృప, నీటిలో మునగకుండా కాపాడే కృప. మీ కృపయే నన్ను నిలబెట్టనే, మీ కృపయే నన్ను నడిపించనే, మీ కృపయే నన్ను నిలబెట్టనే, మీ కృపయే నన్ను నడిపించనే. అల్లే అల్లే లుయా, 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 అల్లే అల్లే లుయా. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இந்த காலை வேளை எத்தனையோ பேர் எத்தனையோ காரியமாய் இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் நம்மை கிருபையாய் கொண்டு வந்து இந்த காலை வேளையில் அற்புதமாய் நம்ம நடத்தி வருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சேர்ந்து என்னோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாம் ஒரு பாடலை பாடலாமா? எல்லாம் சேர்ந்து என்னோடு கூட சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன். நல்ல ஒரு பாடல் என்னோடு கூட எல்லா காரியங்கள் தட்டி சேர்ந்து பாடி சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பரிதொழியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்து பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லு. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் செய்வேனே, சாத்தானை சமுத்திரம் விட
அவரே என்னை காப்பவர். பாடுவோம். என்னை காண்பதை உயர்த்தி அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சேர்ந்து பாடலாம். நல்ல கரங்களை கட்டி என்னோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாம் சேர்ந்து பாடி இதோடு மகிழ்ச்சிப்படுத்தலாமே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததான் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. தேவராஜ்யம் எனக்குள்ளே வந்ததான் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர். பாடுவோம். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சத்தத்தை உயர்த்தி சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை காக்கிறது அது சிங்கக்கபியாக இருக்கட்டும், எரிகிற அக்கினி சூளையாக இருக்கட்டும், அவர் நம்மை காக்கிறவர். விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் நம்மை விட பெரிய பெரிய ஜாம்பவங்கள் நம்மை விட்டு மரித்து போனாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை கிருபையாய் காத்து கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பலவீன நேரங்கள் அவர் நம்மை காத்து கொண்டார். நம்மை வியாதியோடு இருக்கும்போது நம்மை அவர் தான் காத்து கொண்டார். சொல்லுங்களேன். நான் துக்கத்தோடு சஞ்சலத்தோடு இருக்கும்போது அவர் தான் என்னை காத்து கொண்டார். இந்த பாடலை நான் பாடும்போதெல்லாம் அடிக்கடி நினைக்கிறது உண்டு. சிங்க கபியில தானியலை தூக்கி போடும்போது தானியலுக்கு அப்படி போய் அந்த பெரிய சிங்கங்களின் வாய்களுக்கு தான் ஆண்டவர் தப்பிக்க அவர் வல்லவர். அந்த சிங்கங்கள், நிறைய சிங்கங்கள் அந்த கபியில இருக்கிறது. தானியலை தூக்கி அங்கே உள்ள போடுறாங்க. அட்டனா பார்த்தீங்களா, ஒரு செகண்ட்லேயே சிங்கங்களை தானியலை கவி போட்டிருக்கும். ஒரே ஒரு மாம்சம் கூட மீதி இருந்திருக்காது. ஆனால் பாருங்க, அப்படியே நான் நினைக்கிறேன் தானியல் அப்படி தடவி கொடுத்துருப்பாரு. சிங்கங்களை பார்த்து வீட்டில் சில நாய்களை வளர்க்கும் போது அப்படி தடவி கொடுப்பாங்க பாருங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ பாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு சொன்னா, ஆண்டவர் நம்மை காக்கணும்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றிலிருந்து நம்மை காக்க ஒரு வல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு காலையில் நம்ம வந்திருக்கிறோம். எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு இருக்கும், எத்தனையோ காரியங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும். அவர் நம்மை காக்கணும்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் போதும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தரும்படியா எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே நம்ம கொஞ்சம் ஒரு கண்களை மூடி ஒரு 2 நிமிடங்கள், ஒரு 5 நிமிடங்கள் அல்ல 10 நிமிடங்கள் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும்படியா எல்லாம் இருக்கிற இடங்களில் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன், நான் வெறுமையாய் போகக்கூடாதப்பா, நான் வெறுமையாய் போகக்கூடாது. அது ஒரு நிறைவுள்ள ஆசீர்வாதத்தை நான் வாங்கணும் ஆண்டவரே. அதுக்கு எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்றவங்க என்னோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த காலை வேளையில் வந்திருக்கிறேன், நீங்க இன்னைக்கு தர்ற வார்த்தையின் மூலமாய் நான் ஒரு ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதான் தேவன் என்னோடு அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி எல்லா வாய்களை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தலாமா? அன்றைக்கு ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லும்போது அந்த நூற்றுக்கதிபதியுடைய வேலைக்காரன் சுத்தமானா. இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு ஒரே ஒரு வார்த்தை வேணும். எத்தனையோ பேர் இந்த 40 நாள் உபவாசத்தில் ஆண்டவர் அநேக காரியங்களை செய்ய மாட்டாரா என்று சொல்லி சில காரியங்களை குறித்து எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் அன்றைக்கு மோசே
மலை மேலே ஏறி திரும்ப 40 நாள் கழித்து திரும்ப வரும்போது மோசைக்குள்ள ஒரு முகப்பிரகாசம் அன்றைக்கு இருந்தது. இன்றைக்கு நமக்குள்ள இந்த 40 நாள் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஒரு முகப்பிரகாசம் நமக்குள்ள ஒரு தெளிவு காணப்படத்தக்கதாய் எல்லா கண்களை மூடி கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். பாடுவோம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். சொல்லுங்க, கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்ன போதுமே ஐயா, ஒரு வார்த்தை சொன்ன போதுமே. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். சொல்லுங்க, கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். சத்தத்தை உயர்த்தி, வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலையில ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை தர மாட்டாரா? ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதாங்க, இன்றைக்கு பலவீனங்கள் மாறும். அற்புதம் செய்கிற தேவன் அவர். இந்த காலை வேளையில உனக்கு எனக்கு அற்புதம் செய்யும்படியாய் எல்லா கண்களையும் மூடி, எந்த காரியத்துக்காய் நீங்கள் இந்த 40 நாள் இந்த தேவாலயத்துக்குள்ளே நீங்கள் ஓடி வருகிறீர்களோ எனக்கு தெரியாது. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உன் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். இந்த காலை வேளையில் உன் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் அவர்.
கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இந்த 40 நாள் நான் வந்து முடிகிறதுக்கு முன்னாடி தேவன் எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் செய்யணும். உண்மை தான் நான் நம்பி வந்திருக்கிறேன். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், பிரபுக்களை நம்புவதை பார்க்க உம்மை பற்றுதலாய் என்னை பிடித்துக் கொள்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. கண்களை மூடி ஆண்டுடைய அற்புதத்துக்காய் எல்லாம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் பலவீனம் கொஞ்ச நாள் அந்த பலவீனத்தோடு நான் கஷ்டப்படுகிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த பலவீனங்கள் இப்பொழுதே மாறட்டும் ஆண்டவரே என்று சொல்றவங்க வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்தில் தப்பா இயேசுவின் நாமத்தினால 40 நாளைக்குள்ள என் பலவீனங்கள் மாறணும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பலவீனங்களின் மேல் வரக்கூடாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எல்லா சுகர் நோய்கள் மறைவதாக, எல்லா பிபி நோய்கள் மறைவதாக, எல்லா தைராய்டு ஆண்டவரே கொலஸ்ட்ரால் நோய்கள் மறைவதாக, எல்லா வீசி நோய்கள் மறைவதாக, எல்லா ஸ்கின் டிசீஸ் மறைவதாக இயேசுவின் நாமத்தினால் சொல்லி வாய்களை திறந்து உங்களுக்கு எந்த பலவீனம் இருக்கிறதோ அந்த இடங்களில் உங்க கைகளை வைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியா ஒரு விசேஷ வல்லமை உனக்குள்ளாய் இறங்கி வரும்படியாய், ஒரு விசேஷ வல்லமை உனக்குள்ளாய் ஆண்டவர் ஆளுகை செய்யும்படியாய் எல்லா கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. எல்லா கரங்களை வானத்துக்கு எதிராய் உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே. சேர்ந்து சொல்லுவோம், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சத்தத்தை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நோயுள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த நோயுள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவே. செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை எல்லாம் சேர்ந்து ஒருவரை கூட ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஒருவரை கூட ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவலகாதே ஒன்றுண்டோ, இயேசுவலகாதே ஒன்றுண்டோ, இயேசுவலகாதே, இயேசுவலகாதே, இயேசுவலகாதே ஒன்றுண்டோ, இயேசுவலகாதே ஒன்றுண்டோ, இயேசுவலகாதே ஒன்றுண்டோ, இயேசுவலகாதே, இயேசுவலகாதே, இயேசுவலகாதே ஒன்றுண்டோ.
இயேசுவாலாகாததொன்றில்லை, என் இயேசுவாலாகாததொன்றில்லை, என் இயேசுவாலாகாது, என் இயேசுவாலாகாது, என் இயேசுவாலாகாததொன்றில்லை. சேர்ந்து ஒரு முறை கூட இயேசுவாலாகாது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். நாளில் ஆவியானவர் எங்களோடு பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்திருக்கிற யாவரையும் உடைய கருத்துக்குள்ளாய் தருகிறோம். ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா கஷ்டங்களும் துக்கங்களும் சந்தோஷமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் யாவரும் உட்காரலாம். அப்படியே நீங்கள் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நான் ஜெபிக்க சொல்ல போவது, நீங்கள் அந்த காரியங்களுக்காக வந்து ஜெபிக்கலாம். விசேஷமாய் கண்களை மூடி நம்ம எல்லாம் அப்படியே இருக்கிற இடங்களில் ஒரு 2 ஜெப குறிப்புகளுக்காக ஜெபித்து நம்ம சரியான நேரத்தில் அருமையான பாஸ்டர் கரத்தில் நம்ம கொடுக்கலாம். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 2 காரியங்களுக்காக நாம் ஜெபித்து வார்த்தைக்குள்ளாய் போகலாம். ஜெபிக்கலாம். எல்லா கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் சபையில் இருக்கிற இந்த எல்லா குடும்பங்களுக்கும் இந்த 40 நாளுக்குள்ளே எதிர்பார்க்கிற காரியங்களை நன்மையாய் நடத்தி தரும்படி அநேகர் இந்த காலை வேளையில் சபையில் இப்படியாய் வந்து 40 நாட்களும் ஆண்டுடைய சமூகத்தில் தரித்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கலாம். எல்லா தேவைகளின் நிமித்தம் ஆண்டவர் எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மையானதை செய்யும்படியாய் நம்ம எல்லா கண்களை மூடி வாரத்தோடு நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் இந்த 40 நாளில் ஒரு விசேஷித்த விடுதலை சபை ஜனங்களுக்குள்ளும் சபையின் காரியங்களிலும் ஆண்டவர் அற்புதம் செய்யக்கூடிய விஷயமாய் சபை கட்டுமான பணிக்காய் நாம் வாரத்தோடு ஜெபிக்கலாம். சபை கட்டுமான பணியில் ஆண்டவர் நமக்கு அற்புதமாய் அந்த கடந்த நாட்களில் கலெக்டர்கிட்ட நம்ம மனு கொடுத்துருக்கோம். சபை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த காரியத்தில் எங்கேயும் எந்த தடைகளும் இல்லாதபடிக்கு நமக்கு ஆண்டவர் சபையை கட்ட ஒரு துணையான காரியங்களை செய்யும்படியாய் நம்மள கண்களை மூடி பாரத்தோடு ஜெபிக்கலாம். நம்முடைய மத்தியில் தான அருமையான தாயார் புஷ்பலிலியம்மா இருக்கிறாங்க. 2 காரியங்களுக்காய் ஜெபிப்பார்கள். 2 காரியங்களை ஜெபித்து அதுக்கு பிறகு வார்த்தைக்குள்ளாய் போகலாம். அருமையான தாயார் முன்னாடி வந்து ஜெபிக்கும்போது நம்மெல்லாம் சேர்ந்து அவர்களோடு ஒருமித்து ஜெபிக்கலாம். 2 காரியங்கள் சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்குடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கும்படியாய் விசேஷமாய் சபையின் இடத்துல நாம் சபையை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆண்டவர் அதுக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி நமக்கு எல்லா காரியங்களும் துணையாக இருக்கும்படியாக கண்களை மூடி நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். அகிலம் படைத்து அரசாளுகிற பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக ஜீவன் தந்த இயேசு மகாராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, அந்த ஜெப வேளையிலும் எங்களோடு அசைவாடி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜெப வேளையிலும் ஆண்டவரே எங்களாக சபை குடும்பங்களை கூட்டி இந்த இடத்துல கொண்டு வந்த இந்த நல்ல கிருபைக்காக, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய அபிஷேகம் இந்த இடத்துல நிரம்பி இருப்பதற்காக, நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு தேவரீருடைய கண்கள் திறந்து காதுகள் கேட்கிறதுமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த 40 நாள் உபவாசத்தில் ஆண்டவரே, தேவரீர் பட்ட உபத்திரங்களும் கொடுமையின் பாடுகளின் மத்தியிலே எங்களுக்காக நீர் தன்னையே பலியாக தந்தீர் ஆண்டவரே. நாங்கள் எங்களை மீட்டு கொள்ளும்படி நீர் உபத்திரவத்தின் மத்தியிலே கடந்து போனீர். அதே உபத்திரவத்தை ஆண்டவரே நாங்களும் எங்கள் உபத்திரவங்களிலும், எங்கள் இயலாமையிலும், நோயிலும், நொடியிலும், இழப்புகளிலும், ஏமாற்றங்களிலும் ஆண்டவரே உம்முடைய உபத்திரவத்தினாலே நாங்களும் கடந்து செல்லும்படி எங்களை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரிகாரியாகிய இயேசுவே, அப்பா, இந்த 40 நாட்கள் உபவாச ஜெபத்தை பக்தியோடும் ஆண்டவரே நாங்கள்
செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா. அப்பா சோத்திரம் யோகாபே சபை குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் வேறாய் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா ஆசீர்வதிங்க ஆண்டவரே, குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. வேலை ஸ்தலங்களிலே உத்தியோக உயர்வை கொடுங்க அப்பா. சோத்திரங்கத்தாவே வேலை ஸ்தலத்திலே ஆண்டவரே இருக்கிற பாடுகள் உபத்திரங்கள் ஆண்டவரே அப்பா, மேலதிகாரிகளின் நெருக்கங்களில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை காத்தள்ள வேணுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. எசப்பா சோத்திரம் கத்தாவே அப்பா சோத்திரம் 40 நாட்களும் இந்த குடும்பம் ஆண்டவரே ஒன்று கூடி இந்த சபையிலே வந்து ஜெபிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் ஏவுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சோத்திரம் கத்தாவே துதிக்கிறோம். எங்கள் சபை முழுவதும் உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய சுத்தத்தின்படி ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த நாளிலும் எங்களுடைய அகாபே சபை கட்டுமானத்திற்காக ஆயத்தமாய் இருக்கிற ஆண்டவரே, இந்த வேளையிலும் என் தேவனாகிய கர்த்தாவே ஆயத்தப்படு என்று சொன்ன வார்த்தையின்படி என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய வல்ல கரம் ஆயத்தமாகும்படி அப்பா எங்கள் சாமியல் பாஸ்டரோடு இருக்கும்படியாய் செபிக்கிறேன். அவருக்காக அவர் உடன் ஊழியக்காரர்கள் அனைவருக்காகவும் ஆண்டவரே உம்முடைய வல்லகரம் இருப்பதற்காக அவருக்கு நல்ல ஆலோசகராய் நல்ல வழிகாட்டியாய் தேவன் அவருக்கு நல்ல ஆண்டவரே அப்பா கட்டுமானத்திற்கு தேவையானவை என்னவென்று ஆண்டவரே எங்கு செல்ல வேண்டும் ஆண்டவரே, யாரை பார்க்க வேண்டும், யாரோடு பேச வேண்டும் என்பதையெல்லாம் அவருக்கு நீர் உணர்த்துவீராக அப்பா. தெரியாதமான பெரிய காரியங்களை அவருக்கு உணர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே, தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆலயம் கட்டுமானத்திற்காக வாக்கு கொடுத்தவர்கள் ஆண்டவரே, கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர்கள் ஆண்டவரே, கொடுக்கத்தக்கதான அவருடைய உள்ளங்களை ஏவுங்க ஆண்டவரே. கொடுக்கத்தக்கதாக அவளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா வளம்பெற செய்வீராக ஆண்டவரே. அப்பா சோத்திரம் கர்த்தாவே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆலயம் கட்டுமான இடத்தை ஆண்டவரே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளுவீராக அப்பா. சோத்திரம் ஆண்டவரே, சுத்திகரிக்கிறோம் அந்த இடத்தை இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே சுத்திகரித்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கட்டுமான அஸ்திவார நாளிலே ஆண்டவரே தேவன் ஆண்டவரே கட்டுமானத்திற்காக கொடுத்திருக்கிற அப்ளிகேஷன் என் தேவனாகிய கர்த்தர் வெகு விரைவாய் ஆண்டவரே அது ஆண்டவரே அப்ரூடாய் வரும்படியாய் தேவன் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்கிறவராய் இருக்கிறீர் அப்பா. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த சபையின் பலத்தினால் அல்ல ஆண்டவரே, பராக்கிரமத்தினால் அல்ல, உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் ஆண்டவரே இந்த சபையோடு இருந்து கட்டுமானத்திற்கு நீர் தேவையானவைகளை சந்திக்க வேணுமா உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. சோத்திரம் ஆண்டவரே அதில் கட்டுமானத்திற்கு ஆண்டவரே கான்ட்ராக்டர்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஞானம் அவர்களுக்குள்ளே விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விளைவினத்தோடு அல்ல ஆண்டவரே சோர்வோடு அல்ல, வேலை செய்கிற ஒவ்வொரு தொழிலாளிகளும் உற்சாக ஆவியோடு வேலை செய்ய அவர்களுக்கு ஞானத்தையும் ஆண்டவரே அவர்களுக்கு பலத்தையும் ஆண்டவரே அவர்களுக்கு உற்சாக ஆவியும் தாங்க செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகள் அனைத்தையும் நீக்கி போடுங்க ராஜா. அப்பா உமக்கு சோத்திரம் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தோம். நீர் பார்த்து கொள்வீர் ஆண்டவரே. சகல துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெறும் ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாள் அருமையான பாஸ்டர் விவேக் அவங்க நம்மோடு இருக்கிறாங்க. இப்பொழுது நமக்கு செய்தியை கொடுப்பார்கள். அருமையான பாஸ்டர் நாங்கள் வரவேற்கும்படியாய் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தல அருமையான பாஸ்டர் விவேக் அவங்க நமக்கு இப்போ செய்தியை கொடுப்பார்கள். அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணும்படியே நம்முடைய பாஸ்டர் நம்மோடு இருக்கிறாங்க. வருவோம் கரங்களை தட்டி.
చెల్లిస్తూ ఉన్నాను. இந்த நேரத்தில் ஊழியக்காரங்க எல்லாருக்கும் ஆண்டவர் நாமத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். కూడి వచ్చిన దేవుని పిల్లలందరికీ ఉదయపూర్వక వందనాలు చెల్లిస్తూ ఉన్నాను. அங்கே வந்திருக்க ஆண்டோடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் இதயத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். మరి ఈ 40 దినములు శ్రమల దినముల్లో కూడా దేవుని జ్ఞాపకం చేసుకోవటం ధన్యత. இந்த 40 நாட்கள் ஆண்டோடைய சிலுவை பாடுகளை நினைவு கூறுவது ஆண்டோடைய கிருபை. మరి ఈ ఉదయకాల సమయంలో మనం ఈ రీతిగా ప్రభుని మహింపరుస్తున్నట్టు దేవుని యొక్క కృప. இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துறது ஆண்டோடைய கிருபை. మరి ఈ సమయంలో కొద్ది నిమిషాలు దేవుని యొక్క మాట ధ్యానం చేసుకుందాం. இந்த நேரத்தில் ஆண்டோடைய வார்த்தையை கொஞ்சம் நம்ம தியானிக்கலாம். లూకా సువార్త லூக்கா எழுதின சுவிசேஷம் 23వ అధ్యాయము 23வது அதிகாரம் 39వ వచనం ధ్యానం చేసుకుందాం. 39வது வசனத்தில் நம்ம தியானிக்கலாம். ఆమేన్. ஆமென். ఈ ఉదయకాల సమయంలో మనము 3 విషయాలు జ్ఞాపకం చేసుకుందాం. இந்த காலை நேரத்தில் நம்ம ஒரு 3 காரியங்களை நம்ம நினைவு கூறலாம். ఇక్కడ మనకు 3 వ్యక్తులు కనిపిస్తూ ఉన్నారు. இந்த இடத்துல ஒரு 3 நபர்கள் நம்மளுக்கு காணப்படுறாங்க. ఒకటి యేసుక్రీస్తు ప్రభు, முதலாவது இயேசு கிறிஸ்து, తర్వాత 2 దొంగలు కనిపిస్తూ ఉన్నారు. பிறகு 2 திருடர்கள் காணப்படுறார்கள். ఈ 3 సిలువ మీద ఉన్నారు. இவங்க 3 பேரும் சிலுவையில் இருக்கிறாங்க. అయితే ఈ 3 సిలువ ఏంటంటే, ஆனால் இவங்க 3 பேருடைய சிலுவை என்னன்னா, మొదటి దొంగ దూషించబడుతున్న దొంగ, முதலாவது திருடன் தூஷிக்கிற ஒரு திருடன், రెండవ దొంగ పశ్చాత్తాపడుతున్న దొంగ, இரண்டாவது திருடன் மனஸ்தாபப்படுகிற ஒரு திருடன். యేసుక్రీస్తు ప్రభు సమర్పించుకొని సిలువ మీద ఉన్నాడు. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் தன்னை அர்ப்பணித்து சிலுவையில் இருக்கிறார். ఈ 3 సిలువలు చూస్తూ ఉంటే, இந்த 3 சிலுவைகளை பார்க்கும் பொழுது ఒక సిలువ దూషించబడుతున్న సిలువ, ஒரு சிலுவை தூஷிக்கப்படுகிற ஒரு சிலுவை, రెండో సిలువ పశ్చాత్తాపడుతున్న సిలువ, இரண்டாவது சிலுவை மனம் திரும்புகிற சிலுவை, మూడవ సిలువ సమర్పించబడిన సిలువ. மூன்றாவது சிலுவை அர்ப்பணிக்கிற சிலுவை. ఈ ఉదయకాల సమయంలో இந்த காலை நேரத்தில் ఈ 3 సిలువలలో இந்த 3 சிலுவையிலும் మనం ఏ సిలువలా ఉన్నాము? நம்ம எந்த சிலுவை போல இருக்கிறோம்? యేసుక్రీస్తు ప్రభు இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவர் సమస్తము సమర్పించుకొని எல்லாவற்றையும் தன்னை முழுவதும் அர்ப்பணித்து తండ్రి చిత్తం నెరవేర్చాడు. பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். సిలువ మీద ఉండి சிலுவையில இருந்து ఒక మాట, ஒரு வார்த்தை, మత్తయి సువార్త மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10వ అధ్యాయము 10வது அதிகாரம் 37వ వచనము 37வது வசனம். வாசிங்க. హల్లెలూయా. హల్లెలూయా. ఇక్కడ இந்த இடத்துல సిలువ గురించి ప్రభు మాట్లాడుతున్నాడు. சிலுவை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். తను సిలువనెత్తుకొని தன் சிலுவை எடுத்துக்கொண்டு నన్ను ఎంబడింపని వాడు என்னை பின்பற்றாதவன் నాకు పాత్రుడు కాడు. எனக்கு பாத்திரன் அல்ல. మనం ఏ సిలువ ఎత్తుకొని ఎంబడిస్తున్నాం? நம்ம எந்த சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றுகிறோம்? ఇక్కడ ఒక దొంగను చూస్తూ ఉంటే இந்த இடத்துல ஒரு திருடனை பார்க்கும் பொழுது దేవుని దూషిస్తూ ఉన్నాడు. தேவனை தூஷித்து கொண்டிருக்கிறான். మరొక దొంగను చూస్తుంటే இன்னொரு திருடனை பார்க்கும் பொழுது పశ్చాత్తాపడుతూ ఉన్నాడు. மனம் திரும்புகிறவனா இருக்கிறான். ఈ ఉదయకాల సమయంలో இந்த காலை நேரத்தில் ప్రభువుని ఆరాధిస్తున్నాం. మనము ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் ఎలాంటి సిలువను ఎత్తుకొని నడుస్తున్నాం? எந்த மாதிரி சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கிறோம்? కొంతమంది ప్రభువుని ఎంబడిస్తూ ஒரு ఉంటారు, சிலர் కానీ ஒரு சிலர் இயேசு கிறிஸ்து பின்பற்றுவாங்க. ஆனா యేసు రక్తంలో కడగబడ్డాము, இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறோம், మారుమనసు పొందాము, மனம் திரும்பி இருக்கிறோம், மனம் திரும்பி இருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். కానీ దూషించటం தூஷிக்கிறத நம்ம விடுறது இல்ல. బంధువులను దూషిస్తూ சொந்தக்காரங்களை தூஷிக்கிறோம், స్నేహితులను దూషిస్తూ స్నేహితులను దూషిస్తూ ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க தூஷிக்கிறோம், దేవుని పిల్లలను தேவனுடைய பிள்ளைகளை கூட தூஷிக்கிறோம். సరైన మారు
சரியான மன திரும்புதல் இல்லாம சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். காலை நேரத்தில் எந்த மாதிரி சிலுவை நம்ம எடுத்துக்கொண்டு நடக்கிறோம். మరొక దొంగను చూస్తూ ఉంటే இன்னொரு திருடனை பார்க்கும் பொழுது అతడు పశ్చాత్తాపడుతూ ఉన్నాడు. அவர் மனஸ்தாபப்படுகிறவரா இருக்கிறார். நாமும் ఈ శిక్ష విధిలో ఉన్నాము, இந்த கஷ்டத்துல இருக்கிறோம். కానీ ప్రభువును మనము దూషించకూడదు. ஆனா ஆண்டவர் நம்ம தூஷிக்க கூடாது. అతడు పాపమును జ్ఞాపకం చేసుకొని அவன் தன்னுடைய பாவத்தை நினைவு கூர்ந்து తన తప్పులు జ్ఞాపకం చేసుకొని தன்னுடைய தவறுகளை நினைவு கூர்ந்து అతడు పశ్చాత్తాపడుతూ ఉన్నాడు. அவன் மனஸ்தாபப்படுகிறவனா இருக்கிறான். ప్రభువుని వెంబడిస్తున్నాం కానీ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றுகிறோம். ஆனா మన తప్పేంటో, நம்முடைய தவறு என்ன, మన పాపాలేంటో, நம்முடைய பாவம் என்ன మనం తెలుసుకొని நம்ம தெரிந்து கொண்டு మనం పశ్చాత్తాపడలేకపోతున్నాం. நம்ம மனஸ்தாபப்படாதவங்களா இருக்கிறோம். నామకార్థంగా ప్రభువుని వెంబడిస్తూ ఉన్నాం. பெயர் கிறிஸ்துவுகளை ஆண்டவரை பின்பற்றுகிறோம். పేరుకు క్రైస్తవులుగా పిలువబడుతున్నాం. பெயர் கிறிஸ்துவுகளா அழைக்கப்படுகிறோம். దేవుని యొక్క భయము, தேவனுடைய பயம் మన హృదయంలో లేకుండా நம்ம இருதயத்துல இல்லாமல் మనం ప్రభువుని ఆరాధిస్తూ ఉన్నాం. நம்ம ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறோம். కానీ ఈ దొంగను చూస్తే, ஆனா இந்த திருடனை பார்க்கும் பொழுது ప్రభువును చూసిన వెంటనే ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்த உடனே అయ్యా నా పాపాలు క్షమించమంటున్నాడు, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கேட்கிறார். నా తప్పులను క్షమించమంటున్నాడు, என்னுடைய குற்றங்களை மன்னிங்கன்னு சொல்லி నీ கேட்கிறார். రాజ్యంలో జ్ఞాపకం చేసుకోమంటున్నాడు. ராஜ்யத்துல என்னை நினைவு கூறுங்கன்னு சொல்லுகிறார். మరి మన తప్పులు మనం ప్రతిరోజు జ్ఞాపకం చేసుకుంటూ, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம குற்றங்களை நம்ம நினைவு கூர்ந்து, మన పాపాలు జ్ఞాపకం చేసుకుంటూ, நம்முடைய பாவங்களை நம்ம நினைவு கூர்ந்து, ప్రతిరోజు పశ్చాత్తాపడుతూ ஒவ்வொரு நாளும் நம்ம மனஸ்தாபப்பட்டு கொண்டு ప్రభు సందులో ప్రార్థన చేసుకోవాలి. அவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ఎందుకంటే எதற்கென்றால் మన ప్రార్థన, நம்மளுடைய ஜெபம், మన ఆరాధన, நம்முடைய ஆராதனை, మనం చేస్తున్నటువంటి విజ్ఞాపన, நம்ம செய்து கொண்டிருக்கிற விண்ணப்பங்கள், మనం పాడే పాటలు, நம்ம பாடுகிற பாடல், అవి ప్రభువుకు అంగీకారంగా ఉండాలి. அது ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கணும். దేవుడు మన ప్రార్థన అంగీకరించాలి. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கணும். మన యొక్క ఆరాధన అంగీకరించాలి. நம்முடைய ஜெபத்தை அவர் அங்கீகரித்துக் கொள்ளணும். మనం చేస్తున్న విజ్ఞాపన అంగీకరించాలి. நம்ம ஏறெடுக்கிற விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிக்கணும். మనం ఆత్మ పరిశీలన చేసుకోవాలి. நம்முடைய ஆவியை நம்ம பரிசோதித்து பார்க்கணும். మనలో పాపం ఉంచుకొని, நமக்குள்ள பாவம் வைத்துக்கொண்டு, మనలో బలహీనతలు ఉంచుకొని, நமக்குள்ள బలహీనங்களை வைத்துக்கொண்டு, రహస్య పాపాలు దాచిపెట్టుకొని, நம்முடைய ரகசிய பாவங்களை ஒளித்து வைத்துக்கொண்டு, ఒకవేళ ప్రభువుని ఆరాధిస్తున్నా, ஒருவேளை நம்ம ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்தா, దేవుని సందులో ప్రార్థనలు చేస్తున్నా, அவருடைய சமூகத்துல நம்ம ஜெபித்துக் கொண்டிருந்தாலும், మొదటి దొంగ ఎలాగ అంగీకరించబడలేదో, முதலாவது கள்ளர் எப்படி அங்கீகரிக்கப்படலையோ అలాగే మన ప్రార్థనలు అంగీకరించబడవు. அதே போல நம்முடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படாம இருக்கும். బాప్తిస్వం పొందాము, ஞானஸ்நானம் பெற்றோம், మారు మనసు పొందాము, மனம் திரும்பினோம், ప్రభువుని వెంబడిస్తున్నాము, ஆண்டவரை பின்பற்றுகிறோம். కానీ సరైన మారు మనసు మనకు లేదేమో. ఒకవేళ ஆனா சரியான மன திரும்பல் நம்மளுக்குள்ள இல்லையோ என்னமோ. ప్రభు చెప్పిన మాట, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, అందరూ అంతటా మారు మనసు పొందండి. எல்லாரும் முழுவதுமா மனம் திரும்புங்க. మరి సిలువ ధ్యానం చేస్తున్నాము, நம்ம சிலுவை தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். సర్వ దినములో ప్రభుని జ్ఞాపకం చేసుకుంటున్నాము. இந்த சிலுவை பாடுகளை நம்ம ஆண்டவருடைய சிலுவை பாடல் நினைவு கூறுகிறோம். సరైన మారు మనసు మనకు వస్తుందా? சரியான மன திரும்பல் நம்மளுக்கு வருகிறதா? మరి మన ప్రార్థనలు, మన భక్తి ప్రభుకు అంగీకారంగా ఉంటుందా? ஆனா நம்முடைய ஜெபம், நம்ம பக்தி ஆண்டவரை அங்கீகரிக்கிற மாதிரி இருக்கிறதா? ప్రభు మన కొరకే మరణించాడు, ஆண்டவர் நம்மளுக்காக மரித்தார், ప్రభు మన కొరకే ఆయన ప్రాణం పెట్టాడు, ஆண்டவர் நம்மளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், మన కొరకే రక్తం సిందించాడు, நம்மளுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார், మనలందరినీ పరలోక రాజ్యంలో చేర్చడానికి. நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லிதான். మరి ఈ రోజు మనం సరైన మారు మనసు పొంది ఉన్నామా? ஆனா இந்த நாள் நம்ம சரியான மன திரும்புதல இருக்கிறோமா? చూడండి ఒక మాట, రోమిలు రాసిన పత్రికలో பார்க்கலாம் ஒரு வார்த்தையை, ரோமர் எழுதின 6వ అధ్యాయము 6వ వచనము, 6வது அதிகாரம் 6வது வசனம். ఏమనగా మనమిగును పాపమునకు దాసులము కాకుండాటకు పాప శరీరము నిరర్ధకము అగునట్లు మన ప్రాచీన స్వభావము ఆయనతో కూడా సిలువ వేయబడని ఎరుగుదము. హల్లెలూయా, హల్లెలూయా. ప్రియులారా, பிரியமானவங்களே, ఇక్కడ இந்த இடத்துல మన పాప శరీరము నిరర్ధకమగునట్లు, நம்முடைய பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக, మన ప్రాచీన స్వభావము, நம்முடைய பழைய சுபாவம்,
ప్రభుతో కూడా సిలువేయాలంట. அவரோடு கூட சிலுவையில் அறையப்படணுங்களாம். మనం ఏ రోజు మారు మనసు పొందామో, நம்ம எந்த நாள்ல மனம் திரும்பணுமோ, ఏ రోజు ప్రభుని సొంత రక్షకుగా అంగీకరించామో, எந்த நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, అప్పుడే அப்பொழுது మన ప్రాచీన స్వభావము நம்முடைய பாவ சரீரம் సిలువేయబడాలి. சிலுவையில் அறையப்படணும். ఒకసారి ఆలోచన చేయండి, ஒரு முறை ஆலோசனை பண்ணி பாருங்க. మన పాత స్వభావం మారిందా? நம்முடைய பழைய சுபாவம் மாறி இருக்கா? మన పాత ఆలోచనలు మారినాయా? நம்முடைய பழைய ఆలోచనகள் மாறி இருக்கிறதா? ప్రభుని వెంబడిస్తున్నాం, ஆண்டவரை பின்பற்றுகிறோம், ఇంకా ఇతరులను దూషించటం మానుకోవట్లేదు. மற்றவங்களை தூசிக்கதை நம்ம விடுறது இல்ல. లోక సంబంధమైన విషయాల్లో పాలు పంచుకుంటూ ఉంటున్నాం. உலக பிரகாரமான காரியத்துல நம்ம பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம். ఇంక ఈ లోక సంబంధమైన తలంపులతో ఉంటున్నాం. இந்த உலக பிரகாரமான நினைவுகளோடு நம்ம இருக்கிறோம். మన పాత స్వభావం సిలువేయలేదేమో ఒకవేళ. நம்முடைய பழைய வாழ்க்கை இன்னும் சிலுவையில் அறையப்படலையோ என்னமோ. ఒకసారి ఆలోచన చేయండి, ஒரு முறை ஆலோசனை பண்ணி பாருங்க. ప్రభువుని జ్ఞాపకం చేసుకుంటున్నాం, ஆண்டவரை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். ఈ శ్రమల దినాల్లో ఉపవాసాలు ఉంటున్నాం, இந்த சிலுவை நாட்கள்ல நம்ம உபவாசம் இருந்து கொண்டிருக்கிறோம், సిలువ వద్దకు వస్తున్నాం. சிலுவின் இடத்துல வருகிறோம். స్వభావం మారుతుందా? சுபாவம் மாறுகிறதா? స్వభావం మారకుండా சுபாவம் மாறாம మనం చేసే భక్తి వలన நம்ம செய்கிற பக்தினால భూమి మీద ప్రయోజనం లేదు, பூமியில பிரயோஜனம் இல்லை, పరలోక రాజ్యంలో చేర్చబడలేము. பரலோக ராஜ்யத்துல சேர்த்துக்கொள்ள முடியாது. కనుక ప్రభు యొక్క వాక్యం సెలవిస్తుంది, அதனால ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, నీ పాప శరీరం నిరర్ధకం కావాలి, உன்னுடைய பாவ சரீரம் முழுவதுமா அழிக்கப்படும், ప్రాచీన స్వభావం సిలువైబడాలి. பழைய சுபாவம் எல்லாம் சிலுவையில் அறையப்படணும். ఆలోచన చేయండి. ஆலோசனை பண்ணி பாருங்க. పౌలు గారు అంటారు, பவுல் இப்படியா சொல்லுகிறார், ఒకప్పుడు దూషికుడును, நான் ஒரு பொழுது தூஷிக்கப்பட்டேன், ఒకప్పుడు హానికరుడును, ஒரு சில நேரத்துல ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டேன், ఒకప్పుడు అందరిని కూడా హింసించేవాడిని. ஒரு சில நேரத்துல அநேகரை கூட நான் கஷ்டப்படுத்தினேன். ప్రభు సిలువ దర్శనము ஆண்டோடைய சிலுவை தரிசனம் నన్ను మనిషినిగా మార్చింది. என்னை மனிதனாக மாற்றிருக்கிறது. ఒకప్పుడు దూషకుడు, ஒரு சில நேரத்துல ஒரு தூஷிக்கிற ஒரு மனுஷன், ఒకప్పుడు హింసకుడు, ஒரு காலத்துல மத்தவங்களை இம்சப்படுத்துகிறவர், ఒకప్పుడు హానికారుడు. ஒரு காலத்துல ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டவர். కానీ ప్రభు దర్శించిన తర్వాత ஆனா ஆண்டவர் தரிசனம் அடைந்த பிறகு తన బ్రతుకంతా మారిపోయింది. தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் மாறிவிட்டது. మరి ప్రభు దర్శించాడు అనుకుంటున్నాం, ஆனா ஆண்டவர் நம்ம தரிசிக்கிறோம்னு சொல்லுகிறோம், ప్రభు రక్తంలో కడగబడ్డాం, ஆண்டவர் ரத்தத்துல கழுவப்பட்டிருக்கிறோம், ప్రభువును అంగీకరించాం. ஆண்டவர் அங்கீகரித்து இருக்கிறோம். మరి పాత స్వభావం మారిందా? ஆனா பழைய சுபாவம் மாறி இருக்கிறதா? మనం ఆలోచన చేయాలి. நம்ம ஆலோசனை பண்ணி பார்க்கணும். సిలువ ధ్యానాల్లో ప్రభు జ్ఞాపకం చేసుకుంటున్నాం. இந்த சிலுவை தியானத்துல ஆண்டவர் நம்ம நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். మందిరంలో ఉన్నంతసేపు சபையில இருக்கிற வரைக்கும் కన్నీటితో ప్రార్థన చేస్తున్నాం. கண்ணீரோடு செபிக்கிறோம். మరి బయటికి వెళ్ళిన తర్వాత ஆனா வெளியில போன பிறகு మన స్వభావం ఎలాంటిది? நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கிறது? మందిరంలోనే దేవుడు లేడు, சபையில ஆண்டவர் இல்ல, మనం ఎక్కడున్నా దేవుడు ఉన్నాడు. நம்ம எங்க இருந்தாலும் ஆண்டவர் இருக்கிறார். మనతో పరిశుద్ధాత్మ దేవుడు నడుస్తూ ఉన్నాడు. நம்மளோட பரிசுத்த ஆவியானவர் நடந்து கொண்டிருக்கிறார். మనం చేసే బలహీన పనుల వలన நம்ம செய்கிற பலவீனமான வேலை நிமித்தமாக పరిశుద్ధాత్మ దేవుడు దుఃఖపడుతూ ఉన్నాడు. பரிசுத்த ஆவியான தேவன் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். వాక్యం సెలవిస్తుంది, வேத வாக்கியம் சொல்லுகிறது, ప్రాచీన స్వభావాన్ని நம்ம பழைய சுபாவங்களை సిలువేయాలి. சிலுவையில் அறையணும். ఎంతమంది సిలువేశాం? எத்தனை பேர் சிலுவையில் அறைந்திருக்கிறோம்? ఎంతమంది పాత స్వభావం విడిచిపెట్టాం? எத்தனை பேர் பழைய சுபாவங்களை விட்டு இருக்கிறோம்? ఎంతమంది దేవుడిని ఎంబడిస్తాను అనుకుంటున్నాం? எத்தனை பேர் நம்ம தேவனை பின்பற்றி கொண்டிருக்கோம், நினைத்து கொண்டிருக்கிறோம்? పాత స్వభావం విడిచిపెట్టకుండా, பழைய சுபாவங்களை விட்டு விடாம, పాత ఆలోచన విడిచిపెట్టకుండా, பழைய ஆலோசனைகளை விட்டு விடாம, లోక స్నేహ సహవాసం విడిచిపెట్టకుండా, உலகத்துல இருக்கிற அந்த அன்பை விட்டு விடாம ప్రభువుని ఎంబడిస్తున్నాం అనుకుంటే ஆண்டவரை பின்பற்றுகிறோம்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா మనమే మోసం చేసుకుంటున్నాం. நம்மளே நாமே மோசம் பண்ணி கொள்ளுகிறோம். కనుక அதனால ఈ 40 దినములు శ్రమల దినాల్లో இந்த 40 நாள் சிலுவை நாட்களில దేవుని శ్రమలు జ్ఞాపకం చేసుకుంటున్నాం. ஆண்டவருடைய சிலுவை தியானத்துல நம்ம நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். యేసయ్య మనల్ని జ్ఞాపకం చేసుకోవాలంటే இயேசு கிறிஸ்து நம்மள நினைவு கூர்றோம்னா మన మనసు మారాలి, நம்முடைய மனது மாறணும், మన స్వభావం మారాలి. நம்முடைய சுபாவங்கள் மாறணும். కనుక ప్రభువును వెంబడిస్తున్న మనము, அதனால ஆண்டவர் பின்பற்றுகிற நாம் తల్లిదండ్రులను, தாய் தகப்பனை, బిడ్డలను, பிள்ளைகளை, లోకమును உலகத்தை విడిచిపెట్టి వేసి உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் விட்டு మన సిలువ మనం ఎత్తుకొని நம்முடைய சிலுவை நம்ம எடுத்துக்கொண்டு మనం ప్రభువుని వెంబడించాలి. நம்ம ஆண்டவரை பின்பற்றணும். ఎలాంటి సిలువను ఎత్తుకున్నాం? எந்த மாதிரி சிலுவை நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம்? ఇతరులను దూషిస్తూ,
மத்தவங்களை தூஷித்து கொண்டு ఇతరులను బాధ పెడుతూ மத்தவங்களை வேதனைப்படுத்திக் கொண்டு లోకాశలు కలిగి உலக ஆசையோடு இருந்து లోక సంబంధంగా ఆలోచిస్తూ உலக பிரகாரமான ஆலோசனை வைத்துக் கொண்டு ఆ సిలువను ఎత్తుకుని నడుస్తున్నామా? அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கிறோமா? లేక இல்லனா మనసు మార్చుకొని மனதை மாற்றிக்கொண்டு స్వభావం మార్చుకొని சுபாவங்களை மாற்றிக்கொண்டு ప్రభును సొంత రక్షణ అంగీకరించి ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு దేవుడు అంగీకరించే భక్తి చేస్తూ ஆண்டவர் அங்கீகரிக்கிற அந்த பக்தியோடு கூட ఆ సిలువను ఎత్తుకొని వెంబడిస్తున్నామా? அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு நம்ம நடக்கிறோமா? ఏ సిలువను ఎత్తుకున్నాం? எந்த சிலுவை நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கிறோம்? మనం ఆత్మ పరిశీలన చేసుకోవాలి. நம்ம ஆவியை நம்ம பரிசோதித்து பார்க்கணும். ఒక మాట చూడండి, ஒரு வார்த்தை பாருங்க. కొలెసీలు రాసిన పత్రిక கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3వ అధ్యాయము 3வது அதிகாரம் 20వ వచనము. 20வது வசனம். 3వ అధ్యాయము 20వ వచనము. வாசிங்க. పిల్లలారా, అన్ని విషయములలో మీ తల్లిదండ్రుల మాట వినుడి. తండ్రులారా, మీ పిల్లల మనసు కృంగకుండానట్లు వారి కోపం పుట్టింపుకొడి. దాసులారా, మనుషులను సంతోషపెట్టువారినట్టు కంటికి కనబడవలని కాక ప్రభువునకు భయపడుచు శుద్ధాంతకరణం గలవారై శరీరమును బట్టి మీ యజమానులైన వారికి అన్ని విషయములలో విధేయులై ఉండుడి. మనుషులారా, மனுஷர்களே, మనుషులను సంతోషపెట్టువారినట్టు மனுஷர்களை பிரியப்படுத்த விரும்புகிறவர்களாக కంటికి కనబడవలని కాక பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் ప్రభువుకు భయపడాలి. தேவனுக்கு பயப்படணும். మనం మనుషులను సంతోషపెట్టేవారిలాగా ఉండకూడదు. நம்ம மனிதர்களை பிரியப்படுத்துறவங்களா இருக்க கூடாது. మనం ప్రభువుకు భయపడుతూ భక్తి చేయాలి. நம்ம ஆண்டவருக்கு பயப்படுறவங்களா ஜீவிக்கணும். నేను సేవకు వచ్చిన తొలి దినాల్లో நான் ஊழியத்துக்கு வந்த கொஞ்ச நாட்களில் మనుషులను సంతోషపెట్టాలని மனிதர்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி బాగా ఆరాధన చేసేవాడిని. நல்ல ஆராதனை செய்கிறவனா இருந்தேன். సేవకులు నాకు ఇచ్చిన కొద్ది సమయంలో ஊழியக்காரங்க எனக்கு கொடுத்த அந்த கொஞ்ச நேரத்துல వాక్యం బోధించేవాడిని. வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பேன். నా ఒంటరి జీవితంలో என்னோட தனிமையான வாழ்க்கையில కొన్ని రహస్య పాపాలు దాచిపెట్టుకున్నాను. ஒரு சில ரகசிய பாவங்களை ஒளித்து வைத்துக் கொண்டேன். దేవునికి మెచ్చిన భక్తి చేయకుండా, தேவன் விரும்புகிற ஊழியத்தை செய்யாம, దేవుని సంతోషపెట్టే భక్తి చేయకుండా, ஆண்டவர் விருப்பப்படுற ஊழியத்தை செய்யாம, మనుషులను సంతోషపెట్టి భక్తి చేస్తా மனிதர்கள் சந்தோஷப்படுற ஊழியத்தை செய்து నేను సేవకుడిని అనుకున్నాను. நான் ஒரு ஊழியக்காரன் நினைத்து கொண்டேன். కానీ నా జీవితంలో ఆశీర్వాదం లేదు. ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்ல. నా కుటుంబంలో నెమ్మది లేదు. என்னோட குடும்பத்துல நிம்மதி இல்ல. సేవ చేస్తున్నాను కానీ ஊழியம் செய்யறேன், ஆனா నా సేవలో ఆశీర్వాదం లేదు. என்னுடைய ஊழியத்துல ஆசீர்வாதம் இல்ல. నా కుటుంబంలో ఆశీర్వాదం లేదు. என் குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்ல. కారణం ఏంటి? காரணம் என்ன? నేను మనుషులను సంతోషపెడుతున్నాను కానీ நான் మనిదర్களை సంతోషப்படுத்துறேன், ஆனா నేను దేవుణ్ణి సంతోషపెట్టలేకపోతున్నాను. நான் தேவனை சந்தோஷமா வைக்க முடியல. కారణం ఏంటంటే, காரணம் என்னவென்றால் నా శరీరంలో పాపం దాచుకొని, என்னுடைய சரீரத்துல பாவம் ஒளிந்து கொண்டு, నా హృదయపు అంతరంగంలో పాపం దాచుకొని, என் இருதயத்தின் உள்ளத்துல பாவத்தை மறைத்து வைத்துக் கொண்டு, మనుషులను సంతోషపెడుతూ மனிதர்களை சந்தோஷப்படுத்தி வைத்து నేను సేవ చేస్తున్నాను. நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். అందరిని బట్టి నా కుటుంబంలో ఆశీర్వాదం లేదు. அதனால என் குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்ல. ఈరోజు మనం ఆశీర్వాదం కోసము, இந்த நாள் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, దీవెన కోసము, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, మేలు కోసము, மேலான நன்மைக்காக మనం ఎంతో భక్తి చేస్తున్నాం. நம்ம எவ்வளவு ஊழியம் பண்ணுகிறோம். దేవుని హస్తం కురసగా లేదు. ஆனா ஆண்டுடைய கை குறுகி போகல. కానీ ఎందుకు మేలు పొందుకోలేకపోతున్నాం? ஆனா எதனால நம்மளால நன்மை பெற்றுக்கொள்ள முடியல? ఎందుకు నెమ్మదిగా బ్రతకలేకపోతున్నాం? எதற்கு நிம்மதியா வாழ முடியாம போகிறோம்? ఎందుకు స్వస్థత పొందుకోలేకపోతున్నాం? எதனால சுகம் பெற்றுக்கொள்ளாம போகிறோம்? మనుషులను సంతోషపెట్టి భక్తి చేస్తున్నామేమో, மனிதர்களை சந்தோஷப்படுத்தி ஊழியம் செய்கிறோமோ, మన భక్తి వలన దేవునికి సంతోషం కలుగుతుందో లేదో நம்மளுடைய ஊழியத்தால் ஆண்டவருக்கு சந்தோஷமா இருக்கிறதோ మనం పరిశీలన చేసుకోవాలి. நம்மள நம்ம பரிசோதித்து பார்க்கணும். పౌలు గారు అంటున్న మాట, பவுல் அடிகாரன் இப்படியா சொல்லுகிறார், మనుషులు సంతోషపెట్టేవారినట్టు மனுஷருக்கு பிரியமா இருக்க కంటికి விரும்புகிறவர்களாய் కనబడవలని కాక பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் ప్రభువునకు భయపడదాము. தேவனுக்கு பயப்படுவோம். ఈరోజు ప్రభువుకు భయపడుతున్నామా? இதனால ஆண்டவருக்கு பயப்படுகிறோமா? ప్రభువుకు భయపడి ఏమి విడిచిపెడుతున్నాం?
ஆண்டவருக்கு பயந்து எதை விட்டு விடுகிறோம்? సిలువ ధ్యానం చేస్తున్నాం, சிலுவை தியானம் செய்கிறோம், ఉపవాసాలు ఉంటున్నాం, ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிறோம், ప్రభువుని ఆరాధన చేస్తూ ఉన్నాం. ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். కానీ పిల్లరా, ஆனா பிள்ளைகளே, దేవునికి భయపడి ஆண்டவருக்கு பயந்து మనం ఏమి విడిచిపెట్టాం? நம்ம எதை விட்டு விட்டோம்? మన జీవితంలో நம்முடைய வாழ்க்கையில் ప్రభువుకి నచ్చనివి, ஆண்டவருக்கு பிரியமில்லாதது, ప్రభువుకు ఆయాస్కరమైనవి, ஆண்டவர் விருப்பப்படாத, వాటిని విడిచిపెట్టినంత కాలము அதை நம்ம விட்டு விடாத வரைக்கும் ఆశీర్వాదం పొందలేం, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது, మేలు పొందుకోలేం, நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, స్వస్థతను పొందుకోలేం. சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ఎందుకంటే எதற்கென்றால் దేవునికి వ్యతిరేకంగా ఉన్న ఆయుధము ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிற ஆயுதம் ఎన్నటికీ వర్ధిల్లలేదు. என்னைக்கு வாய்க்காதே போ. నేను తెలుసుకొని, நான் அதை தெரிந்து கொண்டு, నేను నాలో ఏ పాపం ఉందో நான் எனக்குள்ள என்ன பாவம் இருக்கிறதோ బలిపీఠం వద్దకొచ్చి பலிபிடத்து முன்பு வந்து ఒక 7 దినములు ఉపవాసం ఉండి ஒரு 7 நாள் உபவாசம் இருந்து ప్రభు సన్నిధిలో ఏడ్చాను. ஆண்டோடைய சமூகத்துல அழுத. నా రహస్య జీవితాన్ని என்னுடைய ரகசிய வாழ்க்கையை విడిచిపెడతాను ప్రభువా, விட்டு விடுற ஆண்டவரே, నా పాపాలన్నీ విడిచిపెడతాను ప్రభువా, என்னோட பாவத்தெல்லாம் விட்டு விடுகிற ஆண்டவரே, నన్ను దీవించయ్యా, என்னை ஆசீர்வதிங்க, నన్ను ఆశీర్వదించయ్యా. என்னை ஆசீர்வதிங்க. ఏడుస్తూ ఉన్నాను. அழுது கொண்டே இருந்தேன். ఆఖరి రోజు கடைசி நாள்ல, అంటే 7వ రోజు அதாவது 7வது நாள்ல ఉపవాసం ముగింపులోకి వచ్చాను. உபவாசம் முடிவுல வந்துட்டேன். దేవుని స్వరం నాకు వినబట్టలేదు, ஆண்டோடைய சத்தம் எனக்கு கேட்கல, నాకు ఏ సమాధానం రాలేదు. எனக்கு எந்த சமாதானம் வரல. మధ్యాహ్నం 3 గంటలప్పుడు மத்தியானம் ஒரு 3 மணி வேளையில బలిపీఠం వద్ద పడుకొని பலிபிடத்து முன்பு படுத்து ఏడుస్తూ ఉన్నాను. அழுது கொண்டே இருக்கிறேன். నాతో మాట్లాడయ్యా, என்னோட பேசுங்க ஆண்டவரே, నా జీవితంలో ఆశీర్వాదం లేదు, என்னோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லையே, అందరూ నన్ను అవమానకరంగా చూస్తున్నారు, எல்லாரும் என்ன அவமானமா பாக்குறாங்க, అందరూ నన్ను తునీకరించి మాట్లాడుతున్నారు, எல்லாரும் எனக்கு எதிரா பேசுறாங்க, నా కుటుంబంలో క్షేమం లేదు, என் குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்ல, నేను నీ సేవ చేస్తున్నాను కదా, நான் உன்னை ஊழியம் செய்யறேன் இல்லையா, నాతో మాట్లాడయ్యా, என்னோட பேசுங்க ஆண்டவரே, నాతో మాట్లాడయ్యా. என்னோட பேசுங்க ஆண்டவரே. ఏడుస్తూ ఉన్నాను, அழுது கொண்டே இருக்கிறேன். నాకు సమాధానం రాలేదు. எனக்கு సమాధానమే வரல. మరలా కూర్చొని திரும்ப உட்கார்ந்து అలా పోస్ట్ కానుకొని அதுக்கப்புறம் அந்த பிள்ளருக்கு சாய்ந்து கொண்டு మౌనంగా மௌனமாக హృదయములు ఏడుస్తున్నాను. இருதயத்துக்குள்ள அழுது கொண்டு இருக்கிறேன். నేను చాలా పాపం చేశానయ్యా, நான் ரொம்ப பாவம் செய்த ஆண்டவரே, నాతో మాట్లాడయ్యా అంటూ என்னோட பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி ప్రార్థన చేస్తూ ஜெபித்து கொண்டு నాకు కొంచెం నిద్ర వచ్చింది. எனக்கு கொஞ்சம் உறக்கம் வந்துருச்சு. ఆ నిద్రలో ప్రభు ఒక కల కనిపిస్తుంది నాకు. அந்த தூக்கத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு கனவு காண்பிக்கிறார். ఒక పెద్ద ఆయన వచ్చాడు, ஒரு பெரிய ஒரு மனிதன் வந்தார், వివేక్ అని పిలిచాడు. விவேகன் அழைத்தார். ఏంటయ్యా అన్నాను. என்ன ஐயான்னு கேட்டேன். నేను అనుకుంటున్నాను, நான் நினைக்கிறேன் నన్ను ఆశీర్వదించడానికి వచ్చాడేమో, என்ன ஆசீர்வதிக்க தான் வந்திருக்கிறாரு, నాకు మేలు చేయడానికి వచ్చాడేమో, எனக்கு நன்மையான காரியங்களை செய்ய தான் ఏదైనా வந்திருக்கிறாரு, సహాయం చేస్తాడేమో எனக்கு ஏதோ உதவி செய்வார் என்று சொல்லி అన్ని కల్లో అనుకుంటున్నాను. அப்படி நான் கனவுல நினைத்து கொண்டிருக்கிறேன். ఆయన చెప్పిన మాట, அவர் சொன்ன ஒரு வார்த்தை, మందిరం అంతా శుభ్రం చేయమన్నాడు. இந்த சபையை சுத்தம் பண்ணு என்று சொன்னார். అలాగేనయ్యా అన్నాను. அப்படியே ఆండவர் నేను మరలా వస్తానన్నాడు. நான் திரும்ப வருவேன்னு சொன்னாரு. ఆయన వెళ్ళిపోయాడు. அவர் போயிட்டாரு. కల్లో నేను మందిరం అంతా శుభ్రం చేశాను. கனவுலயே நான் சபை முழுவதும் சுத்தம் பண்ணிட்டேன். నేను శుభ్రం చేసి అలా కూర్చున్నాను. நான் சுத்தம் பண்ணி அப்படியே உட்கார்ந்துட்டேன். మరలా పెద్ద ఆయన వచ్చి, திரும்ப அந்த பெரியவர் வந்து, వివేకు விவேக் మందిరం శుభ్రం చేసావా? சபையை சுத்தம் பண்ணியா? చేశానయ్యా అన్నాను. செஞ்சிட்டாயான்னு சொன்னேன். ఆయన మందిరం అంతా చూశాడు. அவர் சபையெல்லாம் பார்த்தார். ఆ మూలలో కొంచెం బూజు ఉంది అన్నాడు. அந்த மூலையில கொஞ்சம் தூசி இருக்குன்னு சொன்னார். ఆ బూజు తీసేసేయి அந்த ஒற்றை எடுத்துருன்னு சொன்னார் అని చెప్పి அப்படி சொல்லி ఆయన వెళ్ళిపోయాడు. அவர் கிளம்பி போயிட்டார். నాకు మెలకు వచ్చింది. எனக்கு விழிப்பு வந்தது. ఎవరు పెద్ద ఆయన? யார் அந்த பெரியவர்? మందిరం ఏంటి శుభ్రం చేయటం? சபை என்னது சுத்தம் பண்றது? ఆ మూలం బూజు ఎందుకు ఉంది அந்த மூலையில தூசி எதுக்கு இருக்கு అని ప్రభు సందులను ఆలోచిస్తూ కూర్చున్నాను. அப்படி ஆண்டவருடைய சமூகத்தை நான் ஆலோசனை பண்ணி உட்கார்ந்து கொண்டிருந்தேன். పరిశుద్ధాత్మ దేవుడు பரிசுத்த ஆவியான தேவன் నాకు చెబుతున్న మాట, எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, ఆయన పరమ తండ్రి, அவர் பரமபிதா, మందిరము నీ హృదయము, சபை உன்னுடைய இருதயம், ఆ బూజు அந்த தூசி నీలో ఉన్న పాపము, உனக்குள்ள இருக்கிற பாவம், నాలో ఉన్న పాపము என்னுள்ள இருக்கிற பாவம் నా పక్కనున్న భార్యకి తెలియదు, என்னுடைய பக்கத்துல இருக்கிற மனைவிக்கு தெரியாது, మా ఆత్మీయ తండ్రి గారికి తెలియదు, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு మా தெரியாது, సంఘ బిడ్డలకు తెలియదు. என்னுடைய சபை விசுவாசிகளுக்கு தெரியாது. కానీ నాలో ఉన్న పాపము ஆனா எனக்குள்ள இருந்த ఆ பாவம் పరమ తండ్రి చూశాడు. என் பரமபிதா பார்த்தார். ఏంటి ఆ పాపం? என்ன அந்த பாவம்? పరిసర్యలో తిరిగి
ஊழியத்துல திரும்பி రాత్రి 12 గంటలకు ఇంటికి వచ్చేవారమి. ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். అప్పుడు నా భార్య, அப்பொழுது என் மனைவி, చిన్న పిల్ల తల్లి, சிறு குழந்தைகளுடைய தாய் అలసిపోయి నిద్రపోతూ ఉండేది. டயர்ல தூங்கிட்டு இருப்பாங்க. నేను ఫోన్ తీసుకొని நான் போன் எடுத்து 12 గంటలకు నెట్ ఆన్ చేసి 12 மணிக்கு நெட் ஆன் செய்து ఇందులో బూతు బొమ్మలు చూసేవాడిని. இதுல தேவையில்லாத படங்களை பார்ப்பேன். 1, 2, 3 వరకు చూసేవాడిని. 1, 2, 3 மணி வரைக்கும் பார்ப்பேன். మరలా திரும்ப ఉదయకాల సమయంలో விடியற் காலையில 5ంటికి లేచి ప్రార్థన చేసేవాడిని. 5 மணிக்கு என்று ஜெபம் பண்ணுவேன். 10 గంటలకు లేచి 10 மணிக்கு எழுந்திருச்சு వైట్ అండ్ వైట్ బట్టలు వేసుకొని வெள்ளை அங்கிகளை அறிந்து கொண்டு చేతులు బైబిల్ పట్టుకొని கையில வேதாகம் எடுத்துக்கொண்டு మరలా పరిసరికి వెళ్తుండేవాడిని. திரும்ப ஊழியத்துக்கு போவேன். మరలా నైట్కి ఇంటికి వచ్చేవారమి. திரும்ப ராத்திரி మరలా ఇదే పాపం చూస్తూ ఉండేవాడిని. திரும்ப இதே பாவங்களை பார்த்து கொண்டிருப்பேன். ఎవరికి పాపం తెలీదు, யாருக்கு இந்த பாவம் தெரியாது. కానీ నా ప్రభు చూశాడు. ஆனா என் பிதா பார்த்தார். ఎందుకు ప్రభు నాతో మాట్లాడాడంటే, எதற்காண்டவர் என்னோடு பேசினார் என்றால், నేను ఉపవాసం ఉండి ఏడుస్తున్నాను. நான் உபவாசம் இருந்து அழுது கொண்டிருக்கிறேன். అయ్యా నన్ను ఆశీర్వదించయ్యా, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, నాకు మేలు చేయయ్యా, எனக்கு நன்மையான காரியங்களை செய்யுங்க, నాకు సమాధానం దయచేయండి, எனக்கு సమాధానం கொடுங்க ఆండవరే, ఈ సేవలో ఆశీర్వదించయ్యా. இந்த ஊழியத்தை என்னை ஆசீர்வதிங்கయ్யா. నేను 7 దినాలు ఉపవాసం ఉండి ఏడ్చాను. நான் 7 நாள் உபவாசம் இருந்து அழுதேன். ప్రభు కనికరం నా మీదకి వచ్చి ஆண்டவருடைய இரக்கம் என் மேல வந்து దేవుడు నాతో మాట్లాడాడు. ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ఈ పాపం తీసి இந்த பாவத்தை எடுத்து போடு, లోక స్నేహం విడిచి పెట్టేశావు, உலக స్నేహத்தை நீ விட்டு, త్రాగుడు మానుకున్నావు, குடிய விட்டுட்ட, విగ్రహారాధన మానుకున్నావు, விக்கிரகாராதனை விட்டுட்ட, లోక స్నేహాలు విడిచి పెట్టేశావు. உலக அன்புகளை நீ விட்டுட்ட. ఈ పాపం తీసేసుకో, இந்த பாவத்தை கூட எடுத்து నిన్ను விடு, ఆశీర్వదిస్తాను. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். మనలో పాపం ఉంచుకొని நமக்குள்ள பாவம் வைத்துக்கொண்டு గొప్ప గొప్ప దైవజనులతో ప్రార్థన చేయించుకున్నా, பெரிய பெரிய ஊழியக்காரத்தை நம்ம ஜெபம் செய்து கொண்டாலும், గంటలు ప్రార్థన చేసిన, மணிக்கணக்கா நம்ம ஜெபித்தாலும், దశంభాగాలు నమ్మకంగా ఇచ్చిన, நம்ம தசம பாகத்தை நம்பிக்கையா கொடுத்தாலும் ఆశీర్వాదం రాదు. அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு வராது. సరైనటువంటి దీవెన పొందుకోలేము. சரியான நன்மையான காரியங்கள் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. ఈ సిలువ ధ్యానాలలో, இந்த சிலுவை தியான ఈ நாட்களில், ఉపవాస ప్రార్థనలో இந்த உபவாச நாட்களில் మన ఆత్మ పరిశీలన చేసుకుందాం. நம்முடைய ஆவியை நம்ம பரிசோதித்து பார்க்கலாம். మనుషులు సంతోషపెట్టి భక్తి చేస్తున్నామా, மனிதர்கள் சந்தோஷப்படுத்துகிற ஊழியம் దేవునికి செய்கிறோமா, భయపడుతున్నామా? தேவனை நம்ம தேடுகிறோமா? దేవునికి భయపడుతూ தேவனுக்கு பயந்து పశ్చాత్తాపము కలిగి பச்சாதாபம் பட்டு ఈ 40 దినాలలో இந்த 40 நாட்களில் ఏ పాపం దాచుకున్నాం, எந்த பாவத்தை நம்ம மறைத்து ఏ வைத்துக்கொண்டோம், బలహీనతలను దాచుకున్నాం, எந்த பலகீனத்தை நம்ம ఏ மறைத்து, రహస్య పాపం దాచుకున్నాం, எந்த ரகசிய பாவத்தை நம்ம மறைத்து ప్రభువుకు வைத்துக்கொண்டோம். అసహాయకరమైన ఏమున్నాయి మనలో, ஆண்டவருக்கு தெரியாத காரியம் என்ன இருக்கு நம்மளுக்குள்ள, అవన్నీ విడిచిపెట్టేస్తాయి. அதெல்லாம் நம்ம விட்டு விட்டுலாம். దేవుడు మనల్ని ఐశ్వర్యవంతులుగా మారుస్తాడు. தேவன் நம்மளை ஐஸ்வர்யங்களா மாற்றுவார். ఆమేన్. ஆமென். ఎప్పుడైతే నేను పాపాన్ని విడిచిపెట్టి వేశానో, எப்போ நான் என்னுடைய பாவத்தெல்லாம் விட்டு விட்டேனோ, దేవుడు నాకు మరొక చిన్న సంఘం ఇచ్చాడు. தேவன் எனக்கு ஒரு சிறு சபையை మా கொடுத்தார். ఆత్మీయ తండ్రి వద్ద నుంచి என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனு கிட்ட இருந்து దేవుడు మరొక చిన్న సంఘం నాకు అప్పగించాడు. தேவன் எனக்கு ஒரு சிறு சபையை எனக்கு அர்ப்பணித்தார். 5గురితో ప్రారంభించాం. 5 பேரோட துவங்கணும். ఇప్పుడు 120 మెంబర్స్, 120 మంది వస్తున్నారు. இப்போ 120 பேர் வராங்க. చిన్న మందిరం. சிறு சபை. ఇప్పుడు దాదాపు இப்போ கிட்டத்தட்ட 35-70 పొడవుల పెద్ద మందిరం కట్టుకున్నాం. 35-70 அடியில ஒரு பெரிய சபை வைத்துக் கொண்டிருக்கிறோம். 50 లక్షలతో మందిరం కట్టుకున్నాం. 50 லட்சத்துல சபையை கட்டி இருக்கிறோம். దేవుడు 4 చోట్ల పరిసర అప్పగించాడు. தேவன் 4 இடத்துல ஊழியத்தை எனக்கு அர்ப்பணித்திருக்கிறார். ఉంటాం ఒక చిన్న గుడిసె లేదు. இருக்க ஒரு சிறு குடிசை இல்ல. దేవుడు 3 స్టోరీ బిల్డింగ్ ఇచ్చాడు. தேவன் எனக்கு ஒரு பெரிய பில்டிங்கை கொடுத்திருக்கிறார். ఇవన్నీ నేను అతిశయంగా చెబుతున్నాను. இதெல்லாம் நான் அதிசயமா சொல்லுகிறேன். అది నా ప్రభువును బట్టి. இது என்னோட ஆண்டவர் நிமித்தமா. లోకంలో నాకేమీ లేదు, உலகத்துல எனக்கு எதுவுமே இல்ல. కానీ నా ప్రభు నన్ను ఐశ్వర్యవంతుడిగా మార్చాడు. ஆனா என் தேவன் என்னை ஐஸ்வர்யனா மாற்றிருக்கிறார். காரணம் నేను పరిశుద్ధుడును, நான் பரிசுத்தர், మీరును పరిశుద్ధులై ఉండండి. நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். మనం ఎంత పరిశుద్ధతను సంపాదించుకుంటూ ఉంటే, நம்ம எவ்வளவு பரிசுத்தத்தை சம்பாதித்துக் கொண்டு మనం ఎంతగా మారు మనసు కలుగుంటూ ఉంటే, நம்ம ఎவ்வளவு దూరం మనం తిరిగి கொண்டு మనుషులను సంతోషపెట్టకుండా மனிதர்களை பிரியப்படுத்தாமல் దేవునికి భయపడుతూ భక్తి చేస్తే, தேவனுக்கு பயந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தால் దేవుడు మన ఐశ్వర్యవంతులుగా మారుస్తాడు. தேவன் நம்மளை ஐஸ்வர்யங்களா மாற்றுவார். మన కొరకు నివాసాలు ప్రభు సిద్ధపరుస్తున్నాడు. நம்மளுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். మనము ప్రభు రాజ్యంలో ఉంటాము. நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருப்போம்.
కనుక அதனால మనుషులను సంతోషపెట్టి భక్తి చేస్తున్నావా, மனிதர்கள் பிரியப்படுத்துற ஊழியம் செய்து கொண்டிருக்கீங்களா, దేవునికి భయపడుతూ భక్తి చేస్తున్నావా? தேவனுக்கு பயந்து கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கீங்களா? సిలువలో ఉన్న రెండో దొంగ சிலுவையில் இருக்க இரண்டாவது கல்லர் పశ్చాత్తాపం కలిగి மனம் திரும்பி దేవునికి భయపడుతూ ஆண்டவருக்கு பயந்து నన్ను నీ రాజ్యంలో జ్ఞాపకం చేసుకోయా అంటున్నాడు. என்னுடைய ராஜ்யத்துல நினைவு கூறுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. మొదటి దొంగకు முதலாவது திருடன் భయం లేదు, பயம் இல்ல, పశ్చాత్తాపం లేదు. மனம் திரும்புதல் இல்ல. మనం ఏ దొంగలాగా ఉన్నాం? நம்ம எதை போல இருக்கிறோம்? ఏ సిలువను ఎత్తుకున్నాం? எந்த சிலுவை எடுத்து கொண்டிருக்கிறோம்? మనం ఆలోచన చేయాలి పిల్లలు. நம்ம ஆலோசனை பண்ணி பார்க்கணும் பிரியமானவங்களே. కనుక మనము அதனால நான் ఆ మొదటి దొంగలాగుండి, அந்த முதலாவது అంటే கல்லறை போல భయం లేకుండా, அதாவது பயம் இல்லாம, పశ్చాత్తాపం లేకుండా, மனஸ்தாபம் படாம మన సిలువ ఎత్తుకొని நம்மளுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு ప్రభువుని వెంబడిస్తూ ఉంటే ஆண்டவரை பின்பற்றி கொண்டு దేవుడు మనల్ని అంగీకరించడు. ஆண்டவர் நம்மளை அங்கீகரிக்க மாட்டார். మనము நாம் ప్రాచీన స్వభావం విడిచిపెట్టి వేసి, பழைய சுபாவங்களை விட்டுவிட்டு, పాప శరీరాన్ని విడిచిపెట్టి వేసి, பாவ சரீரத்தை விட்டுவிட்டு దేవునికి భయపడుతూ ஆண்டவருக்கு பயந்து கொண்டு మనం భక్తి చేస్తూ நம்ம ஊழியம் செய்து கொண்டு మనం మన సిలువను ఎత్తుకొని వెంబడిస్తూ ఉంటే நாம் நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு ప్రభు మన பின்பற்றினோம்னா ప్రార్థనలు అంగీకరిస్తాడు. தேவன் நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். ఇంకో మాట జ్ఞాపకం చేసి త్వరగా ముగిస్తాను. என்னுடைய வார்த்தையை நினைவுக்கு நான் சீக்கிரமா முடித்துக் கொள்கிறேன். గలతీయులకు రాసిన పత్రిక கலாத்தியருக்கு எழுந்த நிருபம் 6వ అధ్యాయము 6வது அதிகாரம் 14వ వచనము. 14வது வசனம். 6వ అధ్యాయము 14వ వచనము. 6வது அதிகாரம் 14வது வசனம். కాగా దాని వలన నాకు లోకమునకు నేనును సిలువేయబడి ఉన్నాను. హల్లెలూయా, హల్లెలూయా. చూడండి పిల్లారా, பாருங்க பிரியமானவங்களே, నాకు లోకమును, நானும் உலகத்திற்கு, లోకమునకు నేనును, உலகத்தில் நானும் సిలువేయబడి ఉన్నాను. சிலுவையில் அறைந்து இருக்கிறேன். ఇప్పుడు మనం అందరం సిలువేయబడి ఉన్నామా? இப்ப நம்ம எல்லாரும் சிலுவையில் அறைந்திருக்கிறோமா? లోకమును విడిచిపెట్టేసామా? உலகத்தை விட்டு விட்டோமா? మనం లోకానికి వేరే జీవిస్తున్నామా? நம்ம உலகத்துக்கு விரோதமா வாழ்ந்து கொண்டிருக்கோமா? చాలా సంఘాలు చూస్తున్నాం, நிறைய சபை நம்ம பார்க்கிறோம், లోకం సంఘంలోకి వచ్చేసింది. உலக சபைக்குள்ள வந்துடுச்சு. లోకంలో ఉన్న పద్ధతులని పాటిస్తున్నాం. உலகத்துல இருக்கிற காரியத்தெல்லாம் లోకంలో ఉన్న సంతోషం కొరకే ప్రాకులాడుతున్నాం. உலகத்துல இருக்கிற சந்தோஷத்துக்காக தான் அவங்க போராடுறாங்க. లోకస్తుల్లాగానే ఉండాలని ఆశపడుతున్నాం. உலகத்தார போல வாழணும்னு சொல்லிட்டு விரும்புகிறோம். లోకానికి సిలువేసామా? உலகத்துல நம்ம சிலுவையில் அறைஞ்சிட்டோமா? మన ఆలోచన చేయాలి. நம்ம ఆలోచన பண்ணி பார்க்கணும். బైబిల్ సెలవిస్తుంది, அவனுடைய வசனம் இப்படியே சொல்லுகிறது, లోకమునకు உலகத்துல நானும், నేను లోకానికి நான் உலகத்திற்கும் వేరైపోయాను, வேறாயிருக்கிறேன், సిలువేశాను. சிலுவையில் அறைந்திருக்கிறேன். మనం ఎప్పుడైతే ప్రభువుని అంగీకరించామో, நம்ம எப்பொழுது ஆண்டவரை அங்கீகரித்தோமோ, ఎప్పుడైతే మారు మనసు పొందామో, எப்பொழுது நம்ம மனம் திரும்பினோமோ, ఎప్పుడైతే ప్రభువు రక్షణ పొందామో, எப்பொழுது ஆண்டவர் ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டோமோ, అప్పుడు లోకమునకు మనం సిలువేయబడ్డాము. அப்ப நம்ம உலகத்துல நம்ம சிலுவையில் அறைந்து, లోకంతో మనకు సంబంధం లేదు. உலகத்துல நமக்கு சம்பந்தம் இல்ல. లోకపు పద్ధతులు గాని, உலகத்துல இருக்கிற வழக்கமும் లోకపు சரி, యొక్క ఆచారములు గాని, உலகத்துல இருக்கிற ஆச்சரியமும் சரி, లోక సంబంధమైన సంతోషము గాని, உலகத்துல இருக்கிற உலக சம்பந்தமான சந்தோஷமும் சரி, వాటిని మనం సిలువేసాము. அதை நம்ம சிலுவையில் அறைந்துட்டோம். ఆలోచన చేసుకుందాం. ஆலோசனை பண்ணி பார்க்கலாம். సిలువేసామా? சிலுவையில் அறைந்துட்டோமா? మనం లోకమునకు మనం వేరేయి, நம்ம உலகத்திற்கு வேறாகி, లోకమునకు మనం ప్రత్యేకంగా జీవించినంత కాలము நம்ம உலகத்துக்கு பிரியமா நம்ம வாழ்ந்தோம்னா దేవుడు మనల్ని బట్టి సంతోషించలేడు. தேவன் நம்மளை குறித்து சந்தோஷப்பட மாட்டார். ప్రభు వద్దకు వస్తున్న మనం ஆண்டவரிடத்துல வருகிற நாம் లోకానికి సిలువేయబడాలి. మనం உலகத்துல நம்ம சிலுவையில் அறையப்படணும். లోకమునకు మనం మురిగ్గా కనబడాలి. உலகத்துல நம்ம வேறு மாதிரி காணப்படணும். లోకమును మనం పెంటగా కనబడాలి. உலகத்துல நம்ம ஒண்ணுமில்லாம காணப்படணும். లోకాన్ని మనం అసహించుకోవాలి. உலகத்துல நம்ம வெறுக்கிறவங்களா இருக்கணும். ఎక్కడి వరకే మనం భక్తి చేయకూడదు. இங்க வரைக்கும் மாத்திரம் நம்ம ஊழியம் செய்யக்கூடாது. ఈ ఆశీర్వాదం కోసం మనం భక్తి చేయకూడదు. இந்த ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஊழியம் செய்யக்கூடாது. ఈ లోకసం మేలు కోసమే భక్తి చేయకూడదు. இந்த உலகத்துல இருக்கிற நன்மையான காரியத்துக்கு மாத்திரம் ஊழியம் செய்யக்கூடாது. దాని కొరకు ప్రభు మన కోసం ప్రాణం పెట్టలేదు. அதற்காக ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை நம்மளுக்காக கொடுக்கல. మనం చేసే భక్తి, நம்ம செய்கிற ஊழியம் మన రేపు పరలోక రాజ్యంలో ఉండాలి. நம்ம పరలోక రాజ్యத்துல కాణపడணும். నువ్వు లోకాన్ని సిలువైనంత కాలము, நீங்க உலகத்தை சிலுவையில் அறையாத வரைக்கும் మనం పరలోక రాజ్యంలో ఉండలేము. நம்ம పరలోక రాజ్யத்துல இருக்க முடியாது. ప్రభు రాకడ మనకు తెలియదు. ஆண்டவருடைய வருகை நமக்கு தெரியாது. మన మరణం ఎప్పుడు మనకు తెలియదు. நம்மளுடைய மரணம் எப்போ நமக்கு தெரியாது. కనుక మనము அதனால நாம்
ప్రభువుకు ఇష్టమైన భక్తి మనం చేయాలి. ஆண்டவருக்கு பிரியமான ஊழியத்தை நம்ம செய்யணும். ఆయనకి ఇష్టమైన భక్తి ఏంటంటే அவருக்கு பிரியமான ஊழியம் என்னன்னா లోకమునకు మనం సిలువేయబడాలి. உலகத்துல நம்ம சிலுவையில் அறையணும். లోక సంబంధమైన సంతోషించి పెట్టాలి. உலக சம்பந்தமான சந்தோஷத்தை நம்ம விட்டு விடணும். లోకంలో ఉన్న వాటిని మనం అసహించుకోవాలి. உலகத்துல இருக்கிறத நம்ம அருவருக்கணும். మనం ప్రత్యేకించబడిన వ్యక్తులం. நம்ம విశేషமானவங்க. మనం ఆశీర్వదించబడిన వ్యక్తులం. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. మనం పర సంబంధమైన వ్యక్తులం. நம்ம పరలోకத்து సంబంధமானவங்க. మనకి ఈ లోకంతో సంబంధం లేదు. நம்மளுக்கு இந்த உலகத்துல சம்பந்தம் கிடையாது. కానీ చాలా మంది భక్తి చేస్తున్నాం కానీ ஆனா நிறைய பேர் ஊழியம் செய்யறவங்க ஆனா పరలోకానికంటే பரலோகத்துக்கு விட లోకాన్ని ఎక్కువ ప్రేమిస్తున్నాం. உலகத்துக்கு அதிகமா இடம் கொடுக்கிறோம். దేవుని వాక్యానికంటే ஆண்டவருடைய வார்த்தையை விட లోకంలో ఉన్న విషయాలకు ఎక్కువ ఇష్టపడుతున్నాం. உலகத்துல இருக்கிற காரியத்துக்கு அதிகமா விரும்புகிறோம். సిలువ ధ్యానం చేస్తున్న మనము, சிலுவை தியானம் செய்கிற நாம், ప్రభు మన జ్ఞాపకం చేసుకుంటున్న మనము, ஆண்டவர் மரணத்தை நினைவு கூர்கிற நாம் ఒక్కసారి మనల్ని మనం పరిశీలన చేసుకుందాం. ஒரு விசை நம்மள நம்ம பரிசோதித்து பார்க்கலாம். మన పాపాల కోసము, நம்முடைய பாவத்து நிமித்தம், మన బలహీనతల కోసము, நம்முடைய బలహీనత నిమిத்தம், మన వ్యసనాల కోసము நம்மளுடைய எல்லா காரியத்து நிமித்தம் ప్రభు మరణించాడు. ஆண்டவர் மரித்தார். తెలుసు మనకి, நம்மளுக்கு தெரியும். తెలిసి தெரியும் మరలా అటువైపు చూస్తున్నాం. திரும்ப நம்ம அந்த பக்கமே பார்க்கிறோம். కుక్క తన వాంతికి ఆశపడినట్టుగా, நாய் தான் கக்குனதை தின்னும் அதே போல, కడగబడిన పంది బురదలో పడినట్టుగా கழுவப்பட்ட பண்ணி திரும்ப మరలా లోకం వైపు చూస్తున్నాం. நம்ம திரும்ப உலக பிரகாரம் பார்க்கிறோம். విడిచిపెట్టిన వాటి కోసమే ఆశపడుతున్నాం. விட்டு விட்டதுக்காக நம்ம ஆசைப்படுகிறோம். వద్దను వాటి కోసం మరలా వాటి కోసం ఇష్టపడుతున్నాం. வேணான்னு சொல்லி விட்டதை திரும்ப அதுக்காக நம்ம விரும்புகிறோம். మరి లోకం సిలువేయబడ్డాం మనం. ஆனா உலகத்துக்கு சிலுவையில் அறிந்திருக்கிறனா ఏదో భక్తి చేస్తున్నాం అనుకుంటే సరిపోదు. நம்ம என்னதான் ஊழியம் செய்கிறோம்னு நினைச்சாலும் போதாது. ఏదో సిలువ ధ్యానంలో కాసేపు కన్నీరు కారిస్తే సరిపోదు. ஏதோ சிலுவை தியானத்துல கொஞ்ச நேரம் கண்ணீர் விட்டா మాత్రం போதாது. దేవుని హృదయం చూస్తున్నాడు. ஆண்டவர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார். నాలో బూజునంత కాలము, எனக்குள்ள அந்த தூசி இருக்கிற வரைக்கும் దేవుడు నన్ను ఆశీర్వదించలేదు. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கல. ఆయన నిజమైన దేవుడు, அவர் உண்மையான தேவன், ఆయన చూస్తున్న దేవుడు, அவர் காண்கிற தேவன், సమస్తం పరిశీలన చేస్తున్న దేవుడు, அவர் எல்லாவற்றையும் பரிசோதித்து பார்க்கிற தேவன். కన్నులు లోకమంతా సంచారం చేస్తున్నాయి. அவருடைய கண்கள் உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறது. యథార్థవంతులను దీవించటానికి, அவர் எல்லாரையும் ஆசీర్వదిக்கும்படி, యథార్థవంతులను బలపరచటానికి, எல்லாரையும் அவர் பலப்படுத்தும்படி, యథార్థవంతులు గణపరచటానికి ஒருத்தர் ఆண்டவர் బలపడుతుம்படியா దేవుడు కన్నులు చూస్తున్నాయి. ஆண்டவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. మరి మన భక్తి యథార్థమైన భక్తిగా ఉందా? ஆனா நம்முடைய பக்தி எந்த மாதிரி இருக்கிறது? మనం ఆత్మ పరిశీలన చేసుకుందాం. நம்முடைய ஆவிலம் பரிசோதித்து பார்க்கலாம். మనం కనుక நாம లోకాన్ని సిలువేయకపోతే, நாம இந்த உலகத்தை சிலுவையில் அறியாம లోకాన్ని இருந்தோம்னா, విడిచిపెట్టకపోతే, இந்த ఉలగத்தை விட்டு விடாம இருந்தோம்னா మన జీవితంలో நம்முடைய வாழ்க்கையில் సియోను నుండి దీవెనలు పొందుకోలేము. சியோனில் நம்ம நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. లోకంలో అందరూ జీవిస్తున్నారు. உலகத்துல எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்காங்க. ప్రభు ఎరగని వారికి మేలు పొందుకుంటున్నారు. ஆண்டவர் அறியாதவங்க நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்றாங்க. ప్రభుని ఎరగని వారు ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவங்களும் మనకంటే ఎక్కువగా ఈ లోక సంబంధంగా సంపాదించుకుంటున్నారు. நம்மளை விட இந்த உலகத்துல நல்ல நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்றாங்க. మనకంటే ఎక్కువగా ఆస్తిపరులుగా ఉన్నారు. நம்மளை விட அதிகமான பணக்காரங்களா இருக்காங்க. కానీ వారికి పరలోకం లేదు. ஆனா உங்களுக்கு பரலோகம் இல்ல. మనకు పరలోకం ఉంది. நமக்கு பரலோகம் இருக்கிறது. ఆ పరలోకంలో మనం ఉండాలని அந்த பரலோகத்துல நம்ம இருக்கணும் என்று சொல்லி యేసయ్య మన కోసం ప్రాణం పెట్టాడు. இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். మన కొరకు హింసించబడ్డాడు. நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். మన కొరకు దూషించబడ్డాడు. நமக்காக அவர் தூஷிக்கப்பட்டார். మన కొరకు నల్లగొట్టబడ్డాడు. நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார். మనకు తెలిసి కూడాను நம்மளை அழைத்துக் கொள்ளும்படியா మనం కనుక లోకానికి సిలువేయబడకపోతే, நாம மாத்திரம் நம்ம உலகத்துல சிலுவையில் அறையப்படாம இருந்தோம்னா ప్రభు మనల్ని బట్టి సంతోషించలేడు. தேவன் நம்மளை குறித்து சந்தோஷப்பட மாட்டார். ఈ ఉదయకాల సమయంలో இந்த காலை நேரத்தில் మనం పరిశీలన చేసుకుందాం. நம்மளை பரிசோதித்து பார்க்கலாம். ప్రభువును సంతోషపెడుతున్నామా, మనుషులను సంతోషపెడుతున్నామా? ஆண்டவர் நம்ம சந்தோஷப்படுத்துகிறோமா, மனிதர்களை சந்தோஷப்படுத்துகிறோமா? నువ్వు ఎలాంటి సిలువను ఎత్తుకొని నడుస్తున్నావు? நீங்க எந்த மாதிரி சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கிறீங்க? మొదటి దొంగలాగా ఉండవా, రెండో దొంగలాగా ఉండవా? முதல் கல்லறை போல இருக்கீங்களா, இரண்டாவது கல்லறை போல இருக்கீங்களா? మొదటి దొంగ దూషించే దొంగలాగా ఉన్నాడు. முதலாவது கல்லர் தூஷிக்கிற ஒரு கல்லனா இருந்தார். దూషిస్తున్న సిలువను ఎత్తుకొని ప్రభు సిలువలో ఉన్నాడు. தூஷித்துக் கொண்டு சிலுவை மேல அவர் அறையப்பட்டிருக்கிறார். రెండో దొంగ இரண்டாவது கல்லர் పశ్చాత్తాపన సిలువ మీద ఉన్నాడు. மனஸ்தாபப்பட்டு சிலுவையில் இருக்கிறார். మూడోదిగా ప్రభువు மூன்றாவதாக அன்றைய సమర్పణ సిలువ మీద ఉన్నాడు. அவர் தன்னை அர்ப்பணித்த சிலுவை மேல் இருக்கிறார். ఆ సమర్పణ ఏంటంటే, அந்த அர்ப்பணிப்பு என்னன்னா తండ్రి చిత్తం నెరవేర్చటము, தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. ఈ రోజు మనం ఎవరి చిత్తం నెరవేరుస్తున్నాం? இந்த நாள் நம்ம யாருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோம்? నా తండ్రి என்னுடைய தகப்பன் వీరేమి చేస్తున్నారు, இவங்க என்ன செய்கிறார்களோ వీరు ఎరగరు, இவர்கள் அறியாதிருக்கிறதுனால వీరిని క్షమించండి. இவர்களை மன்னியும்.
వారు ఏం చేస్తున్నారో వాళ్ళకి తెలీదా? அவங்க என்ன செய்றாங்க உங்களுக்கு தெரியாதா? వాళ్ళకి తెలిసి ప్రభువుని హింసిస్తున్నారు కదా, அவங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆண்டவர் வேதனைப்படுத்துறாங்க இல்லையா? తెలిసి ప్రభువుని సిలువేస్తున్నారు కదా, அவங்க தெரிஞ்சுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில அறைந்தாங்க இல்லையா? తెలిసి ప్రభువుని దూషిస్తున్నారు కదా, தெரிஞ்சுதான் இயேசு கிறிஸ்து அவங்க தூஷித்தாங்க இல்லையா? ప్రభువుని తెలిసి కూడా గుద్దుతున్నారు కదా. ஆண்டவர் தெரிஞ்சுதான் அவரை குத்துனாங்க இல்லையா? కానీ ప్రభు ఏమంటున్నాడు? ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? వీరేం చేస్తున్నారు, இவங்க என்ன செய்றாங்க என்று వీరికి తెలియదు, இவங்களுக்கு தெரியாது, వారిని క్షమించయ్యా అన్నాడు. அவங்கள మన్నింగ్ ஆண்டவரேன்னு சொல்றாரு. ఈ రోజు ప్రభు బిడ్డలుగా పిలువబడుతున్నాము. இந்த நாள் ஆண்டவருடைய பிள்ளைன்னு அழைக்கப்படுற நாம் మరి సమర్పణ సిలువను ఎత్తుకున్నామా? நம்ம அர்ப்பணிக்கிற சிலுவை எடுத்துக்கொண்டிருக்கிறோமா? మనం ఎవరినైనా క్షమిస్తున్నామా? நம்ம யாரையாவது மன்னிக்கிறோமா? ఎవరినైనా క్షమించే మనసు మనకు వస్తుందా? யாரையாவது மன்னிக்கிற மனது நம்மளுக்கு வருகிறதா? మనం క్షమించే మనసు లేకుండా நம்ம மன்னிக்கிற அந்த மனது இல்லாம మనం చేస్తున్న భక్తి వలన நம்ம செய்கிற ஊழியத்தினால మనకు ప్రయోజనం లేదు. நமக்கு பிரயோஜனம் இல்லை. ఈ ఉదయకాల సమయంలో ఆలోచించేద్దాం. இந்த காலை நேரத்துல நம்ம ஆலோசனை பண்ணி ఏ பார்க்கலாம். సిలువు నువ్వు ఎత్తుకున్నావు? எந்த சிலுவை நம்ம எடுத்துக்கொண்டு సమర్పణ సిలువ ఎత్తుకున్నావా? அர்ப்பணிப்பு சிலுவை எடுத்துக்கொண்டிருக்கிறோமா? నీ బంధువులను క్షమిస్తున్నావా? உங்க சொந்தக்காரங்களை நீங்க மன்னிக்கிறீங்களா? నీ శత్రువులను క్షమిస్తున్నావా? உங்க சத்துருக்களை நீங்க மன்னிக்கிறீங்களா? నిన్ను బాధ పెట్టేవారిని క్షమిస్తున్నావా? உங்களை வேதனைப்படுத்துறவங்களை நீங்க மன்னிக்கிறீங்களா? నిన్ను గాయపరుస్తున్నారు క్షమిస్తున్నావా? உங்களை காயப்படுத்துறவங்களை நீங்க மன்னிக்கிறீங்களா? మనం క్షమించే మనసు లేకుండా நம்ம மன்னிக்கிற மனசு இல்லாம మన పెదాలతో ప్రార్థన చేస్తే நம்ம ఉదడుగளால ஜெபித்தோம்னா ప్రభు మనల్ని అంగీకరించడు. ஆண்டவர் நம்மளை அங்கீகரிக்க மாட்டார். మనం క్షమించాలి, நம்ம மன்னிக்கணும், మనం క్షమించాలి, நம்ம மன்னிக்கணும், ప్రతి ఒక్కరిని క్షమించాలి. ஒவ்வொருவரையும் நம்ம மன்னிக்கணும். మేలు చేసి நன்மையை செய்து కీడు అనుభవించుటకు தீமையானதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு మనం పిలువబడితిమి. நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். వాక్యం సెలవిస్తుంది కదా, வேத வாக்கியம் சொல்லுது இல்லைங்களா? మనం మేలు చేసి நம்ம நன்மை செய்து కీడు అనుభవించుటకు தீமை அனுபவிக்கதா పిలువబడ్డామంట. మనం நம்ம அழைக்கப்பட்டிருக்குமா? అది ప్రభు చెబుతున్న మాట. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை. అనేకులకు మనం మేలు చేస్తున్నాం, நம்ம அநேகருக்கு நன்மையான காரியங்களை செய்கிறோம், అనేకులకు సహాయం చేస్తున్నాం, அநேகருக்கு நம்ம உதவி செய்கிறோம். కానీ వారు మనకి కీడు చేస్తున్నారు. ஆனா அவங்க நம்மளுக்கு தீமையான காரியங்களை செய்றாங்க. వారి మీద ద్వేషం పెట్టుకోకూడదు, நீங்க அவங்க நிமித்தமா பகை கொள்ள வேண்டாம். వారి మీద మనకు అసూయ ఉండకూడదు, அவங்க மேல நம்மளுக்குள்ள பொறாமை இருக்க கூடாது, వారి మీద మనకు కోపం ఉండకూడదు. அவங்க மேல நம்மளுக்கு கோபம் இருக்க கூடாது. నిజంగా ప్రభు చేత పిలువబడిన మనము, உண்மையா ஆண்டவரால் அழைக்கப்பட்டனா, ప్రభు రక్తంలో కడగబడిన మనము ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால கழுவப்பட்டனா, క్షమించే మనసు కలిగి ఉండాలి. மன்னிக்கிற மனதோடு இருக்கிறவங்களா இருக்கணும். క్రీస్తు యేసు కలిగి ఉన్న ఈ మనసు கிறிஸ்து இயேசுக்குள்ள ஏற்றுக்கொண்ட அந்த மனது మనం కలిగి ఉండాలి. நமக்குள்ள இருக்கணும். మనం ఏ మనసు కలిగి ఉంటున్నాం? நம்ம எந்த மனதோடு இருக்கிறோம்? క్షమిస్తున్నామా? மன்னிக்கிறோமா? మన బాధ పెట్టి వారిని క్షమిస్తున్నామా? நம்மள வேதனைப்படுத்துறவங்க நம்ம மன்னிக்கிறோமா? మనం క్షమించే మనసు లేకుండా చేసే ప్రార్థన వలన நம்ம மன்னிக்கிற மனதில்லாம செய்கிற ஜெபத்தினால ఎలాంటి ప్రయోజనం లేదు. எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. ఎందుకు ఈ సిలువ ధ్యానాలు? அதனால தான் இந்த சிலுவை தியானம், ఎందుకు 40 దినాల ఉపవాస ప్రార్థనలు? இந்த 40 நாள் உபவாச நாட்கள் క్రీస్తు స్వరూపి మనకు రావాలి, ஆண்டவருடைய சுபாவம் நம்மளுக்குள்ள வரும், క్రీస్తు స్వభావం మనకు రావాలి, கிறிஸ்துடைய சுபாவம் நம்மளுக்குள்ள క్రీస్తు காணப்படும், రూపంలోకి మార్చబడాలి. கிறிஸ்துடைய ரூபத்தை போல நம்ம மாற்றப்படணும். 40 దినాలు ఉపవాసాలు ఉంటున్నాం, 40 நாள் உபவாசம் இருந்து கொண்டிருக்கிறோம், 40 దినాలు ఉపదేశం వింటున్నాం, இந்த 40 நாள் உபதேசத்தை 40 கேட்டுக்கொண்டிருக்கிறோம், దినాలు ప్రభు సందులో పశ్చాత్తాప ప్రార్థన చేస్తున్నాం. இந்த 40 நாள் மனஸ்தாபத்தோட அனுசமத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். క్రీస్తు స్వభావం రావట్లేదు, கிறிஸ்துடைய சுபாவம் நம்மளுக்குள்ள வருது, దేవుని యొక్క మనసు కలిగి ఉండలేకపోతున్నాం. ஆண்டவருக்குள்ள இருக்கிற அந்த மனது நம்மளுக்குள்ள இருக்கிறது. ప్రభువుని చిత్రహింసలు పెట్టిన, ஆண்டவரை ரொம்ப வேதனைப்படுத்த நிலைமையில வைத்தார், దేవుణ్ణి గాయపరిచిన, ஆண்டவரை காயப்படுத்தினாலும் தூஷித்தாலும் వీరేం చేస్తున్నారు? இவங்க என்ன செய்யறாங்களோ వీరికి తెలియదయ్యా, இவங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே వీరిని క్షమించు. இவங்களை மன்னிங்க. మరి మనం క్షమించాలి కదా అందరినీ. நம்ம எல்லாரையும் மன்னிக்கிறோமா? మరి మన మనసు ఎలాగుంది? ஆனா நம்ம மனசு எப்படி இருக்கிறது? ప్రభు సందుకు వస్తున్నాం, அவருடைய சமூகத்துக்கு வருகிறோம், ఇంత ద్వేషం పెట్టుకుంటున్నాం. நம்ம காரியங்களை இதை வைத்துக் கொண்டு ప్రభు సందుకు వస్తున్నాం, அவருடைய சமூகத்துக்கு வருகிறோம், ఎంత ఈర్ష్య కలిగి ఉంటున్నాం. நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ప్రభు సందుకు వస్తున్నాం, அவருடைய சமூகத்துக்கு வருகிறோம், అనేక మంది అసహించుకుంటూ அநேகர் மேல பொறாமை கொண்டு தூஷித்து వచ్చి భక్తి చేస్తున్నాం. வந்து நம்ம ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். మరి ప్రభు మనల్ని బట్టి సంతోషిస్తాడా? ஆண்டவர் நம்ம மேல சந்தோஷமா இருப்பாரா? మరణించింది నీకోసమే కదా, நான் மரித்தது உனக்காக இல்லையா? ప్రాణం పెట్టింది నీకోసమే కదా, நான் ஜீவனை கொடுத்தது உனக்காக இல்லையா? దేవుని పరలోక రాజ్యం ఉంచాలని ప్రాణం పెట్టాడు కదా. ஆண்டு பரலோக ராஜ்யத்துக்கு வரும்படி உனக்காக ஜீவனை கொடுத்தாரு இல்லையா? మరి మన మనసు మారకుండా, ஆனா நம்ம மனது மாறுகிறதா? స్వభావం మారకుండా, சுபாவம் மாறுகிறதா? ఆలోచనలు మారకుండా, நம்ம ఆలోచనలు మారుகிறதா? లోకానికి వేరే జీవించకుండా, உலகத்தோட போல நம்ம வாழாம, దేవుని భయం లేకుండా, ஆண்டோட பயம் இல்லாம మనం
చేసే భక్తి వలన நம்ம செய்யற ஊழியத்தினால ప్రభు సంతోషిస్తాడా? ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? ఆలోచన చేయండి. ஆலோசனை செய்து ఈ ఉదయకాల సమయంలో இந்த காலை நேரத்தில் నిజమైన పశ్చాత్తాపం కలిగి, உண்மையான మనస్తాపத்தோடு, నిజమైన సమర్పణ కలిగి, உண்மையான అర్పణిపోடு ప్రభువుని వెంబడిస్తూ ఉంటే ஆண்டவரை பின்பற்றினோம் என்றால் ఈ భూమి మీద இந்த பூமியில ప్రభు మనకి ఏమీ కొత్త చేయడు. ஆண்டவர் நம்மளுக்கு எதுவும் குறைய வைக்கவே మనకి மாட்டார். దేవుడు ఏమీ తక్కువ చేయడు. தேவன் நம்மளுக்கு எதுவும் குறைய வைக்கவே மாட்டார். మరణిస్తే நம்ம மரித்தால் ప్రభు రాజ్యంలో ఉంటాము. ஆண்டவருடைய ராஜ்யத்துல இருப்போம். నువ్వు అలా కాకుండా, நீங்க அப்படி ఇல்லாம లోకముకు సిలువేయబడకుండా, உலகத்துல நம்ம சிலுவையில் அறையாம మనుషులు సంతోషపెట్టి భక్తి చేస్తూ, மனிதர்கள் சந்தோஷப்படுகிற ஊழியத்தை செய்து, నువ్వు ఇంకా ఇతరులను దూషిస్తూ, நீங்க இன்னும் மற்றவங்களை தூஷித்து, ఇతరులను హింసిస్తూ, மற்றவங்களை வேதனைப்படுத்தி கொண்டு, ఇతరులకు హాని చేస్తూ, மற்றவங்களுக்கு தேவையில்லாத காரியங்களை செய்து, లోక సంబంధమైన ఆలోచనలు కలిగి ఉండి, உலக பிரகாரம் ஆலோசனையோடு இருந்து నువ్వేదో భక్తి చేస్తూ ఉంటే நீ ஏதோ ஊழியம் செய்து கொண்டிருந்து దేవుడు మనల్ని అంగీకరించడు. ஆண்டவர் நம்மளை அங்கீகரிக்க மாட்டார். ఒకవేళ ஒருவேளை ఇంకా లోపాలతో మనం ఉంటే, இன்னும் நம்ம உலகத்தோட ఇంకా బలహీనతతో ఉంటే, நம்ம பலவீனத்தோட இருந்தா, ఇంకా మనుషులు సంతోషపెట్టి భక్తి చేస్తుంటే, இன்னும் மனிதர்களை சந்தோஷப்படுத்தி ஊழியம் செய்து கொண்டிருந்தா, ఈ 40 దినాల ఉపవాస ప్రార్థనలో இந்த 40 நாள் உபவாச நாட்களில் మనం పరిపూర్ణతలోకి వద్దాం. நம்ம பரிபூர்ணத்துக்குள்ள வரலாம். ఈ 40 దినాల ఉపవాస ప్రార్థనలో இந்த 40 நாள் உபவாச நாட்களில் నువ్వు ఏ విషయాల్లో ప్రార్థన చేస్తున్నావో நீங்க எந்த கருத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ దేవుడు తప్పకుండా నిన్ను ఆశీర్వదిస్తాడు. ஆண்டவர் கண்டிப்பா உங்க ஜெபத்தை கேட்பார். తప్పకుండా నీకు ఆయన సహాయం చేస్తాడు. கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். నీ కన్నీటిని ప్రభు తుడుస్తాడు. உங்களுடைய కన్నీரை ఆండவர் துடைப்பார். దేవుని కుటుంబంలో గొప్ప అద్భుతాలు చేస్తాడు. ஆண்டவர் குடும்பத்துல மிகப்பெரிய நன்மையான காரியங்களை செய்வார். ఆయన సమస్తము చేయగలవాడు. அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். దేవునికి నీకు, தேவனுக்கும் உனக்கும் నీకు ఏది అడ్డొస్తున్నాయో உனக்கு என்ன இருக்கிறதோ వాటిని విడిచిపెట్టి వేసి அதெல்லாம் நீ விட்டு விட்டு ప్రభు మెచ్చుకునే భక్తి చేద్దాం. ஆண்டவர் விரும்புகிற ஊழியம் செய்யலாம். దేవుడు தேவன் మనందరిని ఆశీర్వదించును గాక. நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ఇటు సమయం నాకు ఇచ్చిన దైవజనులకు మరొకసారి వందనాలు. இந்த நேரத்தை கொடுத்த ஊழியக்காரர் நன்றி செலுத்துகிறேன். మరొకసారి వందనాలు. எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். సహోదరు కూడా వందనాలు. நல்ல வார்த்தைகளை நம்ம இந்த காலை வேளையில் நம்ம கேட்டோம். நம்ம 40 நாள் உபவாசம் இருக்கிறோம். எல்லாருக்கும் அற்புதம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதிசயத்தை ஆண்டவர் எனக்கு செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும் நம்ம நினைக்கிறோம். அருமையான ஊழியர் தெளிவாய் சொன்னார். உலக காரியங்களை எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவுக்கு பின்னாய் ஓடி போகணும், சிலுவையில் அறையப்படணும். 2 கலரில் ஒருவன் கடைசி வரைக்கும் உலகத்திலே சூழ்ந்திருந்தான். இன்னொருத்தன் ஒப்பு கொடுத்தான். நாமோ தப்பிதங்களை செய்தோம். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? எல்லா கண்களை மூடி கொஞ்ச நேரம், ஆண்டவரே என் இருதயத்தின் அந்தரங்களை நீங்க தான் ஆண்டவரே அறிந்திருக்கீங்கப்பா. என் இருதயத்தில் இருக்கிற எல்லா இருமப்புகளையும் நீங்க தான் அறிந்திருக்கீங்க. எனக்கு இருக்கிற கோபங்கள், எனக்கு இருக்கிற ஆண்டவரை மன்னிக்க கூடாதபடிக்கு காணப்படுகிற சுபாவங்கள், பெருமைகள், ஆண்டவரே உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் என்னிடத்திலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே என்று சொல்லி எல்லா கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஒவ்வொரு 2வது கல்லனை போல நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் வந்து நிற்கிறோம்ப்பா. இளையகுமாரன் சொல்லுகிறான், தகப்பனே உமக்கு விரோதமும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், உம்முடைய வேலைக்காரன் சொல்லுங்க ஆண்டவரே. வந்து நிற்கிறான் கண்ணீரோடு தகப்பனுக்கு முன்பதான். எனக்கு மாலை வேளையில், இந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவர் உலகத்தின் காரியத்தில் நாங்கள் சிக்கி நிற்கிறோம். எங்கள் பெருமை எங்களை ஆண்டவர் விடாதபடிக்கு சூழ்ந்து கொள்ளுகிறது ஆண்டவர். எங்களுடைய வைராக்கியம், எங்களுடைய அன்பில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரை. இன்றைக்கு உம்முடைய பார்வையில் அருமையானவர்களாய் காணப்படத்தக்கதான் எங்களை மாற்றுங்க ஆண்டவர் என்று சொல்லி எல்லா கண்களை மூடி என்னோடு சேர்ந்து அப்பாவுடைய சமூகத்தில், அப்பா என்ன உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? ஹல்லேலூயா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன். வேண்டாத பலவீனங்கள்
வைக்கிறேன். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. நல்ல தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம். நல்ல ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தின்படியாய் சிறிய பாவம் கூட எங்களுக்கு இல்லாதபடிக்கு எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உமக்காய் வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாய், மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு உமக்கென்று ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஆவியானவர் தெள்ள தெளிவாக எங்களோடு நீங்கள் முகமுகமாய் பேசியிருக்கீங்கப்பா. எங்கள் சுகம் வரணும்னா, எங்கள் வேலையில் ஆண்டவரே வருமானங்கள் வரணும்னா, எங்கள் செழிப்பு உண்டாகணும்னா நாங்கள் சாதாரணமாய் உபவாசம் இருந்தது போதாது ஆண்டவரே. 40 நாள் சபையில் போனது போதாது ஆண்டவரே. உடைய பாதத்தில் நாங்கள் கண்ணீரோடு நிற்கிறோம். எங்கள் பாவங்களை கழுவி ஈசோப்பினால கழுவி சுத்திகரிங்க. ஒரு கரை கூட இல்லாதபடிக்கு தேவன் எங்களை பரிசுத்தமாய் மாற்றும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர் என்று சொல்லி சமூகத்தில் வருகிறோம். ஆவியானவர்களை கழுவி சுத்திகரிங்க. மீதியான நேரம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. குற்றங்கள் குறைகளை மன்னித்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பரமரவாதையும். ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கு காணிக்கை நான் கொடுக்கலாம்.